पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम कपिलाय नमस्तस्मै येना विद्यो ददौ जगतिमग्ने कारुण्यात् सांख्यमयी नौरिव विहिता प्रतरणाय अल्पग्रन्थं स्पष्टं प्रमाणसिद्धान्तहेतुभिर्युक्तं शास्त्रं शिष्याहिताय समासतोऽहं प्रवक्ष्यामि। ओम अथ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சாங்கிய காரிக்கால ஒரு சின்ன சம்மரி மாதிரி ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதில் நேற்று நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லாஸ்ட் கிளாஸில் 16வது காரிக்கா வரைக்கும் வந்திருக்கோம். யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எலாபரேட்டாக பார்க்கணுமோ அதெல்லாம் பாஷ்யத்தில் இருக்கிறது அதெல்லாம் எடுத்து பார்த்துங்க. இப்போ நான் லைட்டை டச் பண்ணி ஒரு நினைவுபடுத்துறதுக்கு மட்டும்தான் இந்த பாட்டம் போயிட்டுருக்கு. என்னன்னு நினைவுபடுத்துறது மட்டும்தான். அப்போ இன்னைக்கு பாட்டம் பார்த்தீங்கன்னா 17வது ஸ்லோகத்திலேருந்து காரிக்காலேருந்து ஆரம்பிக்குது. காரிக்கான்னு சொல்லலாம், ஸ்லோகம் சொல்லலாம், ரெண்டு ஒன்று தான். சங்காத பரார்த்தத்வாத் திரிகுணாதி விபர்யயாத் அதிஷ்டானாத் புருஷோஸ்தி போக்திருபாவாத் கைவல்யார்த்தம் பிரவர்த்தேஸ்ச. சங்காத பரார்த்தத்வாத் திரிகுணாதி விபர்யயாத் அதிஷ்டானாத் புருஷோஸ்தே போக்திருபாவாத் கைவல்யார்த்தம் பிரவர்த்தேஸ்ச. ஆரியா சந்தஸ் யாராவது வேணும்னா யூடியூப்ல போய் பார்த்து கேட்டு எப்படி பண்றாங்கன்னு கேட்டீங்க. என்னால் இவ்வளோதான் முடியும். நம்ம கொஞ்சம் கூட சங்கீதம் உள்ளேயே போகலை, என்ன பண்றது. ஆச்சாரியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு இதை சொல்றார். இந்த ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா சங்காத பரார்த்தத்வாத் அப்படின்னு ஒரு நியமம் இருக்கு. வேதாந்தத்திலையும் யூஸ் ஆகும், எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும். நமக்கு ரொம்ப முக்கியமானது, இதை ஹைலைட் பண்ணி வச்சுங்க. சங்காத பரார்த்தத்வாத் இது ஒரு நியாயம். சங்காத பரார்த்தத்துவம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்த தத்துவங்களை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மூல பிரகிருதின்னு ஒரு தத்துவம், அதுக்கப்புறம் அதுல இருந்து பார்த்தீங்கன்னா மகத்து அகங்காரம், அப்புறம் பஞ்ச தன்மாத்திரைகள்ன்றது 7, அப்போ அதோட சேர்த்தா மூல பிரகிருதியோட சேர்த்தா 8 தத்துவம் ஆயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 16 தத்துவங்கள் அதுக்கு கீழே, மொத்தம் 16 8 பார்த்தீங்கன்னா 24 தத்துவங்கள். இதுல 23 மட்டும் காரியங்கள்னு வச்சுங்க. ஒரு மூல பிரகிருதி காரணம். அப்ப மூல பிரகிருதின்ற காரணத்திலிருந்து 23 தத்துவங்கள் உண்டாயிருக்கு. இது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூடி போன ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு, சமுதாயமா பாத்தீங்கன்னா பிரவருத்தி ஆகும், கூட்டமா தான் பிரவருத்தி ஆகும் எல்லாத்துலயும். இப்ப நான் இருக்கேன் பேசுறேன் அப்படின்னா, நம்ம இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா எல்லாம் இந்த 23 தத்துவங்களோட சமுதாயம்தான் பாத்தீங்கன்னா பிரவருத்தி ஆயிட்டு இருக்கு. காரியங்கள் காரணம் எல்லாம் இதுக்குள்ளார இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன நியமத்துக்கு வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 3 ஸ்லோகங்கள் என்ன பண்ணுது, புருஷன் இருக்கின்றான் அப்படின்றத சித்தப்படுத்த போகுது. சங்காத பரார்த்தத்துவாத்துன்னு என்ன அர்த்தம், சங்காத்தம்ன்றதுக்கு அர்த்தம் டு கலெக்ஷன். எல்லாமே பார்த்தீங்கன்னா கலெக்ட் ஆயிருக்கிறது, அசம்பிள் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. இந்த அசம்பிள் ஆயிருக்கிறது எல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரார்த்தத்துவாது. எந்த ஒரு அசம்பிள் பண்ணாலும் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தன் பார்த்தீங்கன்னா பிரயோஜனத்தை அடையக்கூடியவனாக இருப்பான். 84,000 ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கா எனது இன்னோவா கார்ல 84,000 ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கா. உண்மையா பொய்யான்னு தெரியல, நான் கேட்டேன் யூடியூப்ல. அதனால குருநாதர் சின்ன சின்ன போல்ட் நெட்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம்னா 84,000 ஐட்டம் இருக்கான் ஒவ்வொன்றுத்துலையும். அப்போ ஆனா யூஸ் பண்றது யாருக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, காருக்காக கார் இல்லை. சிம்பிள் லாஜிக். கார் எல்லாம் கலெக்ஷன் பண்ணி கார் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா அந்த கார் பாத்தீங்கன்னா காருக்காக இல்லை.
அப்ப அந்த அசம்பிள் பண்ணது யாருக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற ஒரு போக்தா ஒருத்தன் இருக்கின்றான். அந்த போக்தாவிற்காகத்தான் அசம்பிள் எல்லாம் பண்ணப்பட்டிருக்கு. வீடை வந்து பாத்தீங்க அப்படின்னா சிமெண்ட், கல்லு, ஜல்லி, மணல் இதெல்லாத்தையும் எடுத்து பாருங்க, எத்தனை ஐட்டம் இருக்கும் ஒரு வீட்டுல. எல்லாம் பண்றோம். எல்லாம் பண்ணது வந்து வீட்டுக்காக இல்ல, எல்லாத்தையும் கலெக்ஷன் பண்ணி அசம்பிள் பண்ணி வச்சிருக்கிறது அந்த வீட்டுக்காக இல்ல, வீட்டுல வாசம் பண்ற வேற ஒருத்தருக்காக. இதே மாதிரி இந்த லோக்கத்துல இருக்கிற எந்தெந்த இடத்தெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கலெக்ஷன் பாக்குறோமோ, ஒண்ணு கூட்டி வைக்கிறோமோ, சங்காத்தம்ன்றதுக்கு அர்த்தம் ஒன்று கூட்டி வைத்தல், அசம்பிள் பண்றது. சாம்பார் பண்றோம், சாம்பாருக்காக இல்ல, எத்தனை ஐட்டம் போடுறோம் அதுல. சாம்பாருக்காக இல்ல, அது சாப்பிட்றதுக்கு வேற ஒருத்தர் இருக்கார். அதுதான் நியமம். என்னன்னு கேட்டா சங்காத பரார்த்தத்வா. சங்காதம் என்பது கூட்டம் என்பது, கலெக்ஷன் என்பது அந்த கலெக்ஷன் பண்ணதுக்காக இல்ல, பரார்த்தத்வா. பரார்த்தம் அப்படின்னா வேற ஒருத்தரோட பிரயோஜனத்துக்காக. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா திரிகுணாதி விபரியாத். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் லாஜிக் சொல்லியாச்சு, சங்காத பரார்த்தத்வா. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா திரிகுணாதி விபரியாத். 3 குணங்கள். திரிகுணாதி விபரியாத் 3 குணங்கள்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வேறானதாக இருப்பதால், விபரியமா இருப்பதால், 3 குணங்களுக்கு வேறாக இருப்பதால். 3 குணங்கள் இல்லாதவன் யாரு? திரிகுணாத்மக அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல இருக்க எல்லாத்தையும் சொன்னாலும் இந்த புருஷன் எப்படிப்பட்டவன்னா நிர்குணம். அப்ப 3 குணங்களுக்கு வேறாக இருப்பதாலும், விபரியாத்துனா விபரீதமா விரோதமா இருக்கிறதுனாலையும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவனோட பிரயோஜனம் என்ன சுவாமினா அதிஷ்டானாத். இந்த 3 குணங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஜடம். இந்த ஜடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைத்தன்யம் வந்து பாத்தீங்கன்னா அவசியமா அதிஷ்டானமாக இருப்பதாலும். அது மட்டும் இல்லாம யார் போகம் பண்ண போறா? ஜடம் ஜடத்தை போகம் பண்ணுமா? ஜடம் ஜடத்தை போகம் பண்ணாது. இந்த டேபிள்ல நான் ஒரு புக் வச்சிருக்கேன். இந்த டேபிளே இந்த புக்கை படிக்குமா? படிக்காது. இந்த டேபிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மானிட்டர்ல இருக்கிற உறுப்பங்களை பார்க்குமா? பார்க்காது. அப்ப ஜடங்களை போகம் செய்ய முடியாது. அப்ப என்ன தெளிவா தெரியுது அப்படின்னா அந்த புருஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்மாதான் போக்தா. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா போக்திரு பாவாத், அந்த ஆத்மாவினிடம் போக்திரு தன்மையானது சித்திப்பதாலும். அது மட்டும் இல்ல கைவல்யார்த்தம் பிரவர்த்தேச்ச. இந்த பிரகிருதின்னு சொல்லக்கூடிய மாயையானது, மூல பிரகிருதி பிரதானமானது, இந்த ஆத்மாக்களுக்கு என்ன பண்ணுது? முதல்ல நம்ம கீதால இதுல யோக சூத்திரத்தை பார்த்துக்கொள்ள திருஷ்யம் என்ன பண்ணும் அப்படின்னா கைவல்யம் என்னது? போகம். அதுக்கப்புறம் அப்பவர்கார்த்தம். போக அப்பவர்கார்த்தம் திருஷ்யம். அப்ப போகத்தை கொடுக்கறதுக்காகவும் கடைசியில எதை கொடுக்கும்? கைவல்யம்ன்றதை கொடுக்கறதுக்காகவும் தான் இந்த பிரகிருதியானது என்ன பண்ணுது அப்படின்னா பிரவர்த்திக்கின்றது. அதனால நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒரு புருஷன் ஒருத்தன் இருக்கணும் அப்படின்னு தெரியுது. எத்தனை காரணம் சொல்லியிருக்கோம்? சங்காத பரார்த்தத்வா. மூல பிரகிருதி 23 தத்துவங்களை பண்ணுச்சு. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பர்பஸ் வேற யாருக்கும் ஆகும். அப்ப புருஷன் ஒருத்தன் இருக்கணும் போகம் பண்றது. அதுக்கு அடுத்தது திரிகுணாதி விபரியா. அவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 குணங்களுக்கு வேறானவனா இருக்கிறான். அதனாலையும் அதிஷ்டானாத் இந்த 23 தத்துவங்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா மூல பிரகிருதி 24 தத்துவத்துக்கும் ஆதாரமா சந்நிதி மாத்திரமா இருக்கு. ஆதாரம்னா நீங்க வேற ஆதாரம் எடுக்காதீங்க, சந்நிதி மாத்திர ஆதாரம். சந்நிதி மாத்திரமா இருப்பு தன்மையோட இந்த புருஷன் இருக்கிறதுனால்தான் இந்த பிரகிருதி என்ன பண்ணுது? இதை எல்லாத்தையும் பண்ணுகின்றது. சரி, எதுக்காக பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த புருஷனுக்காக பண்ணுது. அப்ப புருஷன் யாரு அப்படின்னா போக்திரு பாவாத், போக்திரு தன்மையோட இருக்கான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரவருத்தி எதுக்காக நடக்குது? இந்த பிரகிருதியோட பிரவருத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரகிருதி எல்லாத்தையும் பண்றது எதுக்காகனா புருஷனுடைய போகத்திற்காகவும் அப்பவர்க்கம்னு சொல்லக்கூடிய மோட்சத்துக்காகவும் பிரவருத்தி பண்ணுது. அதுல இருந்து நமக்கு தெரியுது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு புருஷன் ஒரு சைத்தன்யம் ஒருத்தன் இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மற்றதெல்லாம் ஜடம். அப்ப இது யாருக்காக அப்படின்னா இந்த மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா புருஷனுக்காக செய்யப்பட்டது. புருஷன்ற ஒரு கான்சியஸ்னஸ் போக்தாவாக இருக்க வேண்டும் அப்படின்னு தீர்மானம். இது வேதாந்தத்துல வந்து சரியா தப்பா சுவாமி?
அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதிபிம்ப ரூபத்திலிருந்து வியாவகாரிக்க சத்தியத்திலிருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. ஆனா வேதாந்தத்தோட அப்சல்யூட் ரியாலிட்டில இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இது தப்பு. அப்ப பக்கத்துல போட்டுக்கணும் விவகார சத்தியம் அப்படின்னு போட்டுங்க. இந்த சாங்கிய பிலாசபி நம்ம படிக்கிறது எல்லாமே விவகார சத்தியத்துல 100% கரெக்ட். ஆனா வேதாந்தம் படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கிறது எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுது. இதுல இருக்கிற அம்சம் என்ன தப்பு, பெரிய தப்பு என்னது அப்படின்னா புருஷனை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, போக்தான்னு சொல்லுது. பாத்தீங்களா, அதோட முடிச்சு அந்த ஒரே ஒரு பாயிண்ட் புருஷன் போக்தா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவம் இல்லை. வேதாந்தம் அதை மறுக்குது சொல்லியாச்சு. இது அப்புறம் 18வது ஸ்லோகம் திரும்பவும் அந்த புருஷனை வந்து பாத்தீங்கன்னா சித்தப்படுத்துறதுல புருஷன் இருக்கான்னு சொல்லியாச்சு. 24 தத்துவங்களுக்கு அந்நியமாக புருஷன் இருக்கிறான். சரி, அந்த புருஷன் எத்தனை பேரு அப்படின்னா பகுபுருஷவாதம் அப்படின்னு எழுதிங்க. இந்த 18ல வந்து பாத்தீங்கன்னா மேல தலைப்பு பகுபுருஷவாதம், அநேகாத்மவாதம். பகுபுருஷவாதம் இல்லைன்னா அநேகாத்மவாதம் அப்படின்னு சொல்லுங்க. இதுவும் விவகார சத்தியத்துல 100% வந்து பாத்தீங்கன்னா விவகார சத்தியத்துல இருந்து பார்த்தோம்னா இதுதான் நம்மளுடைய பிலாசபியா இருக்கும். இப்ப நம்மளோட இதுதானே, நம்மளாம் சாங்கியர்கள் தானே. என்னன்னு பார்ப்போம். ஜென்ம மரண கரணானாம் பிரதிநியமாத் அயுகபத் பிரவருத்தேஸ்ச பிரதிநியமாத் அயுகபத் பிரவருத்தேஸ்ச ஜென்ம மரண கரணானாம் பிரதிநியமாத் அயுகபத் பிரவருத்தேஸ்ச புருஷ பகுத்வம் சித்தம் த்ரைகுண்ய விபர்யயாச்சைவ ஜென்ம மரண கரணானாம் பிரதிநியமாத் அயுகபத் பிரவருத்தேஸ்ச ஜென்ம மரண கரணானாம் பிரதிநியமாத் அயுகபத் பிரவருத்தேஸ்ச புருஷ பகுத்வம் சித்தம் த்ரைகுண்ய விபர்யயாச்சைவ த்ரைகுண்ய விபர்யயாச்சைவ ஜென்ம மரண கரணானாம். எப்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அநேக புருஷர்கள் அநேக ஆத்மாக்கள் இருக்கு அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? வேதாந்தம் ஏகாத்மவாதம்னு பேர். வேதாந்தத்துல ஒரே ஒரு ஆத்மா பரமாத்மா ஒருத்தர் மட்டும்தான் சத்தியம், மற்றதெல்லாம் பொய். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா விவகாரத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிட்டாங்க, சத்தியம்னு நினைச்சிட்டாங்க. விவகாரத்தை சத்தியம் நினைச்சிட்டாங்க. விவகாரத்தை சத்தியம் நினைச்சதுனால என்ன ஆச்சு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இது இருக்கு வந்து ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா நான் அடிக்கடி உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். திருஷ்யத்தே ஜலச்சந்திரவத்தை அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வந்து நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. எப்படி ஆகாசத்துல இருக்கக்கூடியது சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா ஒரே சந்திரன், ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜலபாத்திரங்கள்ல அநேக ஜலங்கள் இருக்க இடத்துல தனித்தனியா பிரதிபிம்பம் வந்து உண்டாகுது. உண்மைதானே? வேதாந்தத்துல சொல்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன உபனிஷத்து? பிரம்ம உபனிஷத்தா? ஏக து பூதாத்மா பூதே பூதே வியவஸ்திதா பகுதா ஏகதா பகுதா செய்வ திருஷ்யத்தே ஜலச்சந்திரவத் அப்படின்னு மந்திரம் இருக்கு, பிரசித்தமான மந்திரம். என்ன சொல்றது அப்படின்னா ஏக து பூதாத்மா. ஆத்மா எத்தனைப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு ஆத்மா தான். ஆனா அது எப்படி இருக்கு அப்படின்னா பூதே பூதே வியவஸ்திதன், ஒவ்வொரு ஜீவராசியோட தேகத்திலையும் தனித்தனியா வந்து பாத்தீங்கன்னா தெரிகின்றது. எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏகதா பகுதா செய்வ. எப்படி சந்திரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே சந்திரனா இருந்தாலும் அவனுடைய பிரதிபிம்பம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா அநேகதா திருஷ்யதே, அநேக விதவிதமா தெரிகின்றது. சாக்கடையிலையும் கங்காலையும் யமுனாலையும் எல்லாத்திலையும் சின்ன பாத்திரம் பெரிய பாத்திரம் எல்லாத்திலையும் தெரியுதோ. அப்போ நம்ம வேதாந்தத்துல என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆத்மா ஒரிஜினல், மீதி இருக்கிற அநேக ஆத்மாக்கள்ன்றது என்னது? பிரதிபிம்பம். அப்ப ஒவ்வொரு தேகத்துல இருக்கிறது வந்து ஒரிஜினல் இல்ல, பிரதிபிம்ப ஆத்மா தான் இருக்கும் அப்படின்னும்.
அப்ப அநேக புருஷவாதம் வந்து பாத்தீங்கன்னா பிரதிபிம்பங்கள்னு பேர். விவகாரத்துல கரெக்ட், ஆனா அப்சல்யூட்ல வந்து பாத்தீங்கன்னா இல்ல இதுக்கு எல்லாத்துக்கும் பிம்பபூதமா ஒரே பரபிரம்மம் இருக்கு அப்படின்னு வேதாந்தம் சொல்லு. இருக்கிறது ஒரு ஆத்மா. இதே வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்றாங்க, சாங்கியர்கள் வந்து பாத்தீங்கன்னா இல்ல அந்த சந்திரனோட திருஷ்டாந்தம் அவங்களுக்கு தெரியல, பரமாத்மாவை பத்தி விட்டுட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்க, இந்த லோகத்துல இருக்கிறத மட்டும் பாக்குறாங்க. அவங்க பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜென்ம மரண கரணானா, ஜென்மம் எல்லாத்துக்கும் தனித்தனி நடக்குதா. நான் டேட் ஆஃப் பர்த் வேற, ஒவ்வொருத்தருக்கும் டேட் ஆஃப் பர்த் வேற வேறையா இருக்கு. டெத்து வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்டா இருக்கு. அதுக்கப்புறம் சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, கை காலு மூக்கு வாயின்ற கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் அந்த கரணம், இது எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா விதவிதமா இருக்கு. அப்ப என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரே ஆத்மாவா இருந்தா எல்லாம் ஒன்னா இருக்க வேண்டியது என்ன, எல்லாத்துக்கும் எப்படி வேற வேறையா இருக்கும், டேட் ஆஃப் பர்த் எப்படி வேற வேற இருக்கும், டேட் ஆஃப் டெத் எப்படி வேற வேறையா இருக்கும், எப்படி இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வேற வேறையா இருக்கும். அப்ப எல்லாம் வேற வேறையா இருக்கு அப்படின்னா அப்ப ஆத்மா அநேகம் தானே சாமி, எப்படி ஒண்ணுன்னு சொல்றீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் லாஜிக். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பிரதி நியதாத், பிரதி நியமாத் இருக்கு, நியதாத் இருக்கு, ரெண்டும் ஒரே தான். ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்க அப்படின்னா விதவிதமா இருக்கு. பிரதி அப்படின்னா தனித்தனியா, நியதாத்து இல்லைன்னா நியமாத்துன்னு போட்டுங்க, ரெண்டுமே பாட்டபேதம் இருக்கு, ரெண்டுமே சரி. பிரதி நியதாத் அப்படின்னா என்ன அர்த்தம், பிரதி நியமாத்துனா என்ன அர்த்தம்னா தனித்தனியான போக்கு இருக்கு. முண்டே முண்டே கதிர் பின், ஒவ்வொரு தலைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்னு பிரவருத்தி நடந்துகிட்டே இருக்கு. துண்டே துண்டே ருச்சிர் பின்னா, முண்டே முண்டே கதிர் பின்னா சொல்லுவோம். எல்லாம் தனித்தனியா நம்ம பார்க்கிறோம். முண்டே முண்டே மதிர் பின்னா, துண்டே துண்டே வந்து பாத்தீங்கன்னா கதிர் பின்னா, பிண்டே பின்னே கதிர் பின்னா. பாருங்க, முண்டே முண்டே மதிர் பின்னா, பிண்டே பிண்டே கதிர் பின்னா, துண்டே துண்டே ருச்சிர் பின்னா, மூணு நம்ம சொல்றோம். ஒவ்வொரு தலைக்குள்ளாரையும் ஒவ்வொரு புத்தி இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான புத்தி. இந்த ஒவ்வொரு இதுக்கும் பிண்டத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா போக்குவரவு வந்து பாத்தீங்கன்னா விதவிதமான கதி இருக்கு. ஒருத்தர் நரகத்துக்கு போறார், ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போறார், ஒருத்தருக்கு வந்து ஜீவன் முக்தி இங்கேயே கிடைக்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாக்குக்கும் வந்து பாத்தீங்கன்னா துண்டே துண்டே ருச்சிர் பின்னா, ஒவ்வொரு நாக்குக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டேஸ்ட் இதா இருக்கு. எனக்கு பிடிச்சது அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது, அவருக்கு பிடிச்சது இன்னொருத்துக்கு பிடிக்க மாட்டேங்குது, அப்படி இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரதி நியமாத்து இல்லைன்னா பிரதி நியதாத்து, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக எல்லாம் இருக்கிறதுனாலையும். அது மட்டும் இல்ல, அயுகபத்து பிரவருத்தேஷ்ட. அயுகபத்து அப்படின்னா அர்த்தம், யுகபத்துனா ஏக்க சமயத்துக்கு பேரு யுகபத்துன்னு பேரு, ஒரே சமயம். அயுகபத்து அப்படின்னா என்ன அர்த்தம், ஒவ்வொருத்தரோட பிரவருத்தியும் வந்து பாத்தீங்கன்னா விதவிதமாக வேற வேற காலத்துல இருக்கு. நான் 4 மணிக்கு எந்திரிப்பேன், இன்னொருத்தர் 5 மணிக்கு எந்திரிப்பார், இன்னொருத்தர் 6 மணிக்கு எந்திரிப்பார். அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல படுக்க போகும்போது ஒரு காலத்துல படிப்பேன், சாப்பிடுறது ஒரு காலத்துல பண்றேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்க ஜீவராசிகள் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே காலத்துல இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் வந்தாங்க போனாங்க. என் தாத்தா இப்ப இல்லை, என் முப்பாட்டம் இப்ப இல்லை, இது மாதிரி வந்தவங்க போனவங்க நிறைய வந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப ஆத்மாக்கள் வந்து பாத்தீங்கன்னா யுகபத்துல இல்ல, ஒரே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா வேறு காலத்துல பிரவர்த்திக்கிறதுனாலையும். அது மட்டும் இல்லாம என்னன்னு கேட்டீங்கன்னா திரைகுண்ய விபரியா செய்வ. திரைகுண்ய விபரியாத் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னா குணங்கள் எப்படி இருக்கு, ஒருத்தர் சத்துவகுண பிரதானமா இருக்கார், ஒருத்தர் ரஜோகுண பிரதானமா இருக்கார், ஒருத்தர் தமோகுண பிரதானமா இருக்கார், ஒருத்தர் ரெண்டு கலந்து இருக்காங்க. அப்ப ஒரே பர்சன் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி எல்லாத்தோட குணங்களும் இல்ல. திரைகுண்யத்தோட விபரியம் வந்து பாத்தீங்கன்னா விரோதத்தன்மை ஒவ்வொருத்தையும் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா ஆத்மாக்களும் வந்து பாத்தீங்கன்னா பின்னம் பின்னம் தான் அப்படின்னு புருஷ பகுத்துவம் சித்தம் பவதி. புருஷன் வந்து பாத்தீங்கன்னா அநேகமானவர்கள் என்பது சித்திக்கின்றது அப்படின்னு அழகா சொல்லியாச்சு. அப்ப எத்தனை ரீசன் அப்படின்னா ஜென்மம் மரணம் கரணம், ஜென்மம் பிறப்பு இறப்பு, அதுக்கப்புறம் நம்ம இந்திரியங்கள் எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்டா இருக்கு, அதனால அநேக புருஷர்கள். அப்புறம் பிரதிநியமாத், ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா இருக்கும் எல்லாருமே. பிரதிநியதாத் பிரதிநியமாத், ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா விதவிதமா தனித்தனியா விதவிதமா இருக்கும்.
அது அப்புறம் அயுகபத்து பிரவர்த்தேச்ச, ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பிரவருத்தி பண்றோம் எல்லா காரியங்கள்லையும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திரைகுண்ய விபரீயா செய்வ, திரைகுண்யத்தோட விபரீயம் 3 குணங்களுடைய விபரீத தன்மை வந்து ஒவ்வொரு பர்டிகுலர் ஒவ்வொரு ஜீவராசியும் தனித்தனியா இருக்கு. ஒரே மாதிரி யாருக்கும் இல்லை. ஒரு 0.5% 1/4% முன்ன பின் இருந்துகிட்டே இருக்கும் எல்லாத்துலயும். இந்த லோக்கத்துல இருக்கிற எந்த ஜீவராசி இன்னொருத்தரோட சேம் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா 3 குணங்கள் விபரீதமா தான் இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா புருஷ பகுத்துவம் சித்தம். புருஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாக்கள் அநேகம் என்பது சித்தமாகிறது. கரெக்டா தப்பா? ஆமா. விவகாரத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல அதேதான். தாயும் புள்ளையும் வேறு வேற தானே? அது இல்ல, அது இல்ல. வாயு வயிறு வேற வேறதான். தாயும் புள்ளையும் நம்ம நாதபுரம் பக்கத்துல இருந்து எனக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. எனக்கு தமிழே வரமாட்டேங்குது. ஐயோ கஷ்டம் சாமி. ஏதோ தெரியாம வந்து டீச்சிங் பண்ணிட்டேன் நான். தமிழே தெரியல எனக்கு. என்ன சொன்னீங்க? தாயும் பிள்ளையும் ஒன்னா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற தானே. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆளாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்குமோ அத்தனை பேரும் வேற வேற. எனக்கு பசிச்சா உங்களுக்கு பசிக்காது, நான் சாப்பிட்டா உங்களுக்கு பசி தீராது, எனக்கு தாகம் எடுத்தா நீங்க தண்ணி குடிக்க முடியாது. அப்போ வந்து எனக்கு சுகமா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு துக்கமா இருக்கு, உங்களுக்கு துக்கமா இருந்தா எனக்கு சுகமா இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வேற வேறையா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா ஒண்ணுன்னு சொல்லுவீங்களான்னு கேட்டீங்கன்னா ஆத்மா ஒண்ணுன்னு சொல்ல முடியாது. அநேக ஆத்மாக்கள் என்பதுதான் சித்தம். புரிஞ்சு போச்சு. எங்க ஆச்சரியர் அடிக்கடி ஒரு சொல்லுவார்ல, பன்றிக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன தெரியாது? வானம் தெரியாது. வானத்தை எப்ப நம்ம பார்க்கிறோமோ அப்பதான் தெரியும், ஓஹோ ஒரே ஒரு சந்திரன், கீழே இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு தெரியும். ஒருவேளை வானத்தையே பார்க்கல அப்படின்னா அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? பூமியை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஜலத்தை மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். அப்படின்னா என்ன தெரியும்? அநேகம் தான் தெரியும். அநேக சந்திரன் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அதே மாதிரி எந்த மனுஷங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ருதிய படிக்காம, வேதாந்தம் படிக்காம, ஏகாத்மவாதத்தை படிக்காம இந்த லோக்கத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா புருஷர்கள் அநேகம்தான் சித்தமாகும். அப்ப இதுதான் விவகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா 100% வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்றோம். இதுதான் சத்தியம். இதுக்கப்புறம் ஆச்சாரியார் 19ஆம் ஸ்லோகம் சொல்றார். தஸ்மாச்ச விபர்யாசாத் சித்தம், தஸ்மாச்ச விபர்யாசாத் சித்தம் சாட்சித்வமஸ்ய புருஷஸ்ய, சாட்சித்வமஸ்ய புருஷஸ்ய கைவல்யம் மாத்யஸ்த்யம், கைவல்யம் மாத்யஸ்த்யம் திரஷ்ட்ருத்வமகிருத்ருபாவஸ்ச, திரஷ்ட்ருத்வமகிருத்ருபாவஸ்ச தஸ்மாச்ச விபர்யாசாத் சித்தம் சாட்சித்வமஸ்ய புருஷஸ்ய கைவல்யம் மாத்யஸ்த்யம் திரஷ்ட்ருத்வம் அகிருத்ருபாவஸ்ச. இதுல என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த புருஷனை வந்து பாத்தீங்கன்னா முதல் ஸ்லோகம் 17ஆவது ஸ்லோகம் என்ன பண்ணுச்சு? புருஷன் இருக்கான்னு சொல்லுச்சு. 18ஆவது ஸ்லோகம் என்ன சொல்லுச்சு? அநேக புருஷர்கள்னு சொல்லுச்சு. அப்புறம் இந்த 19ஆவது ஸ்லோகம் புருஷனுடைய குவாலிட்டி என்ன, தன்மைகள் என்னன்னு சொல்லுது. புருஷன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தஸ்மாச்ச ஆகையினால், மேலும் ஆகையினால், விபர்யாசாத், விபர்யாசாத் அப்படின்னா குண விபர்யாசாத்னு முன்னாடி வேணா போட்டுங்க. குணங்களுக்கு வேறாக விரோதமாக இருப்பதால். குணங்களுக்கு விரோதம்னு என்ன அர்த்தம்? நிர்குணம். 3 குணங்கள் உடையது எல்லாம். பிரகிருதி 3 குணங்கள் உடையது. பிரகிருதியிலிருந்து உண்டான 23 தத்துவங்களும் காரணத்தில் இருக்கிறதெல்லாம் காரியத்தில் இருக்கும். அப்ப இந்த உலகத்துல நம்ம பார்க்கறது எல்லாம் காரண காரியமா எதையெல்லாம் பார்க்கிறோமோ அது எல்லாம் திரிகுணம், திரிகுணாத்மகம் சர்வம். அப்ப இதுக்கு விபரியம் அப்படின்னு என்ன அர்த்தம்? விபர்யாசாத் அப்படின்னு என்ன அர்த்தம்? இதற்கு விபரீதமா இருக்கிறவன். அப்ப என்ன அர்த்தம்? புருஷன் நிர்குணமாக இருப்பதால். அப்ப நிர்குணமா இருக்கிறதுனால என்ன ஆகும்? அஸ்ய புருஷஸ்ய, இந்த புருஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சித்திக்குது அப்படின்னா முதல் குவாலிட்டி என்னது? சாட்சித்வம். என்னது? சாட்சித்வம் சித்தமாகுது. முதல் குவாலிட்டி வந்து அந்த விபர்யாசாத் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல என்ன போட்டுக்கணும்னு கேட்டீங்கன்னா நிர்குணம்னு ஆயிடும். விபரியம்னா விபரீதம்னு அர்த்தம்.
முதல்லயே வந்து நமக்கு இதாயிருது, புருஷன் என்பவன் நிர்குணம். ரெண்டாவது புருஷன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா என்ன தன்மை கிடைக்கும்? சாட்சித்துவம் சித்திக்கும். யோக சூத்திரத்துல எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல, திரஷ்டா திருஷி மாத்திரஹா, ஞாபகம் இருக்கா? திரஷ்டா திருஷி மாத்திரகா, வெறும் பார்ப்பவன், வெறும் சைத்தன்யம். அப்ப அவன்கிட்ட தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சித்திக்குது அப்படின்னா சாட்சி தன்மையானது சித்திக்குது, நிர்குணம். அதுக்கப்புறம் ரெண்டாவது குவாலிட்டி சாட்சி தன்மை புருஷஸ்ய. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாவது தன்மை மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கைவல்யம். யாருக்கு கைவல்யம்னு கேட்டா என்ன சொல்வீங்க? புருஷனுக்கு கைவல்யம். வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா கைவல்யமே இல்லை, தெரியுங்களா உங்களுக்கு? வேதாந்தத்துல கைவல்யம் இருக்கா சுவாமி அப்படின்னா, இருக்கிறது எத்தனை ஆத்மா? வேதாந்தத்துல எத்தனை ஆத்மா இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே அத்வித்தியம் நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் எங்கேயாவது வேதாந்தம் படிக்கிறீங்கன்னா வந்து கேட்பாங்க, எத்தனை ஆத்மா வேதாந்தத்துல இருக்கு அப்படின்னா, ஒரே ஒரு ஆத்மா தான், பிரம்ம மட்டும்தான். அந்த பிரம்ம எப்படிப்பட்டது? நித்திய முக்தா, நித்திய முக்தா. அப்போ யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா கைவல்யம், யாருக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா சாஸ்திரம் எல்லாம் படிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் சொப்பனம் போயிட்டு இருக்கு. வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா ந முக்திர் நவை மோக்ஷா, முக்தியும் இல்ல மோட்சமும் இல்ல, ந சாதகா, சாதகனும் இல்ல, சாதகனும் இல்ல, முக்தியும் இல்ல, மோட்சமும் இல்ல, பந்தமும் இல்ல, ஒரு புண்ணாக்கும் இல்ல. இதெல்லாம் ஒரு சொப்பனம் போயிட்டு இருக்கு. சொப்பனம் தெரிஞ்சுக்கிட்டு தான்ல நின்னா போதும், அவ்வளவுதான். அப்போ மோட்சம்ன்றது நம்ம வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா பந்தமே இல்ல, மோட்சமும் இல்லை. அதே நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நீங்க விவகாரத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா யாருக்குப்பா மோட்சம் சித்திக்கும் அப்படின்னா, ரமணர் வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் அடைஞ்சிட்டார், வியாசர் மோட்சம் அடைஞ்சிட்டார், சுக மகரிஷி மோட்சம் அடைஞ்சிட்டார் அப்படின்னு ஒவ்வொரு டிக்கெட்டையா நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்ப தனித்தனி பர்டிகுலரா சொல்றீங்கல்ல, அப்ப வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு கைவல்யம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜடத்துக்கு கைவல்யம் கிடைக்குமா? ஜடத்துக்கு ஏதாவது கைவல்யம் தேவையா? ஏன்னா அதுக்கு பந்தமே தெரியாது. அப்ப பந்தமே தெரியாததுக்கு வந்து பாத்தீங்கன்னா கைவல்யம் இல்லை. அப்ப யாருக்கு கைவல்யம் அப்படின்னா, மோட்சம் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மாக்கு தான் மோட்சம். ஆத்மா என்னது? ஒவ்வொரு ஆத்மாவா டிக்கெட் வாங்கிட்டு மோட்சம் அடைஞ்சு போயிட்டே இருக்கும். மீதி இருக்கிற ஆத்மாக்கள் எல்லாம் அநேக ஜீவவாதம் இல்ல, அநேக ஜீவர்கள் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா மீதி இருக்கிறவங்க எல்லாம் இங்க இருந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தருக்கா வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ கைவல்யம் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜடமா இருக்கிற 24 தத்துவங்களுக்கு மோட்சம் இல்லை. ஒரே ஒரு பர்சன், இந்த புருஷனுக்கு மட்டும்தான் கைவல்யம் சித்திக்குது. ஆயிடுச்சு, சாட்சி தன்மை சித்திக்குது, கைவல்யம் அவனுக்கு சித்திக்குது. கூட வந்து பாத்தீங்கன்னா மாத்தியஸ்தியம். மாத்தியஸ்தியம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா மத்தியஸ்தனா இருக்கக்கூடிய தன்மை, காரண காரியங்களை பார்ப்பவன் அர்த்தம். மாத்தியஸ்தன் அர்த்தம் காரணத்திற்கும் காரியத்திற்கும் நடுவில் இருப்பவன். எது காரியம் எது காரணம்? 23 தத்துவங்கள் வந்து பாத்தீங்கன்னா காரியம், இதுக்கு தத்துவத்துக்கு நடுவுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா காரணம், மூல பிரகிருதி. இந்த ரெண்டுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா மத்தியஸ்தனா வந்து பாத்தீங்கன்னா இருப்பவன் இந்த புருஷன், மத்தியஸ்தனா இருக்கிற தன்மை. கூடவே வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா திரஷ்டுத்துவம். இந்த இடத்துல திரஷ்டுத்துவம்னா என்ன எடுக்கணும்? சாட்சி தன்மைன்றது ஏற்கனவே சொல்லியாச்சு. திரஷ்டுத்துவம்ன்றதுக்கு அர்த்தம் திருஷி மாத்திரகன்னு போட்டுங்க, சைத்தன்ய மாத்திரம். இவன் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பார்ப்பவன், சைத்தன்ய மாத்திரமா இருக்கிறவன். அது மட்டும் இல்லாம அகிருத்ருபாவஸ்ச, இவன்ட்ட வேற என்ன சித்திக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சைத்தன்யமா இருக்கிறவன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, இவன் கர்த்தா இல்லை, அகர்த்தா. இத்தனை குவாலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா அகர்த்தான்ற தன்மையும் வந்து பாத்தீங்கன்னா சித்தம் பவதி, இவனுக்கு சித்திக்கின்றது. அப்ப புருஷன் எப்படிப்பட்டவன்? முதல்ல வந்து நிர்குணம். ஃபர்ஸ்ட் எடுத்து நான் அந்த லட்சணம் விட்டு போயிருக்கு. நீங்க அந்த குணத்துக்கு வேறாக இருப்பதால்னு ஒண்ணு போட்டிருக்கேன்ல, அந்த குணத்துக்கு வேறாக இருப்பதால் விபரியாசாத், அதுக்கு பக்கத்துல என்ன போட்டுக்கணும்? நிர்குணம். குவாலிட்டி 1, நம்பர் 1 நிர்குணம். ரெண்டாவது அந்த புருஷன் எப்படி இருக்கா? சாட்சி. மூணாவது என்னது? கைவல்யம். நாலாவது வந்து பாத்தீங்கன்னா மாத்தியஸ்தனா இருக்கிறது, மத்தியஸ்தனா இருக்கிறது. அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்யம், பார்ப்பவனா இருக்கான அர்த்தம் அப்படின்னா திரஷ்டாவா இருக்கான அர்த்தம், சைத்தன்யமா இருக்கான். அதுக்கப்புறம் ஆறாவது குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா அகர்த்தா, அவன் செய்பவன் இல்லை, அவன் பார்ப்பவன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்திலையும் கரெக்ட். ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் தப்பு என்னெல்லாம் கரெக்டுன்னு பாருங்க. இதுல இருக்கிறதுல ஆத்மாக்கு லட்சணங்கள் என்னது?
ஏதாவது தப்பு இருக்கா? வேதாந்தம் படிச்சவங்களுக்கு தெரியுமா? இல்லையே. புருஷனுக்கு ஆமா நமக்கு வந்து கைவல்யம் வந்து செட் ஆகாது. ஆனா வந்து விவகாரத்துல இருந்து பார்க்கும்போது கைவல்யத்துக்காக முயற்சி பண்றோம். அப்சல்யூட்ல இருந்து பாத்தீங்கன்னா கைவல்யமே இல்லை. வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா புருஷன் வந்து நித்திய முக்தனா இருக்கான். அது தெரிஞ்சுக்கிறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் சொல்லுது நீ முக்தனா இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னா சொல்லுது. கைவல்யம் அடையப்படுவதில்லை. ஆனா இங்க வந்து ஒவ்வொருத்தரா கைவல்யத்தை அடைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த கைவல்யம்ன்றதும் அதே நேரத்துல மத்தியஸ்தனா இருக்கிறது. மாத்தியஸ்தனா மாத்தியஸ்தனா இருக்கும்ல இல்ல? அது எப்படி வராம இருக்கும்? காரண காரியங்களுக்கு வேறா இருக்கீங்கல்ல நீங்க. காரணங்கள் வேறா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? வேறா இருக்கிறதுனா ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிறது. மாத்தியஸ்தனா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா காரண காரியங்களுக்கு மத்தியஸ்தனா இருக்கிறது. இதுவும் வேதாந்தத்துல கரெக்ட். சாட்சியா இருக்கிறது கரெக்ட். அகர்த்தாவும் வந்து சாஸ்திரத்துல அப்படிதான் இருக்கு. இவங்க வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்துல அபோக்தா அகர்த்தா. அவன் கர்த்தாவும் இல்லை போக்தாவும் இல்லை. ஆனா சாங்கியத்துல என்னன்னா போன ஸ்லோகத்துல பார்த்துட்டு என்னன்னா போக்தா ஆனா கர்த்தா இல்லை. இப்ப இந்த மொத்த உலகத்தை யார் பண்ணான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் பண்ணல சாமி சொல்லுவோமா? நான் பண்ணல. யார் பண்ணா? மாயா அம்மா என்ன பண்ணிருக்காங்க? எல்லாத்தையும் பண்ணி விட்டுருக்காங்க. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் போக மட்டும் பண்றேன். நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா கர்த்திருவமும் இருக்கு போக்திருத்துவமும் இருக்கு. ஆனா இவங்க சாங்கியர்கள் சொல்றாங்க வாஸ்தவத்துல ஆத்மா எப்படிப்பட்டது? கர்த்தா இல்லை ஆனா போக்தா. அப்ப இந்த இடமும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாதி பார்ட் கரெக்ட், பாதி பார்ட் வந்து தப்பு. ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் 20வது ஸ்லோகம் வரும். தஸ்மாத் தத் சம்யோகாத் அசேதனம் சேத்தனாவதிவ லிங்கம். தஸ்மாத் தத் சம்யோகாத் அச்சேதனம் சேத்தனாவதிவ லிங்கம். குணகர்த்திருத்வே ச ததா கர்த்தேவ பவத்யுதாசீனஹ. குணகர்த்திருத்வே ச ததா கர்த்தேவ பவத்யுதாசீனஹ. தஸ்மாத் தத் சம்யோகாத் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த புருஷன் சைத்தன்யமா இருக்கிறவன் இவனும் கூட பிரகிருதின்னு சொல்றது ஜடம் திரிகுணாத்மகம். இந்த ரெண்டும் தஸ்மாத் தத் சம்யோகாத் இந்த ரெண்டுத்தோட சம்யோகத்தினால திரஷ்டு திருஷ்யயோகோ சம்யோகோ ஹேய ஹேது. ஞாபகம் இருக்கா? யோக சூத்திரம் பார்த்திருக்கோமா? சம்சாரத்துக்கு என்ன காரணம்னு கேட்ட என்ன சொல்லிக்கோ? திரஷ்டாவும் திருஷ்யமும் என்ன ஆகிறது? சம்யோகத்தை அடைதல் தான் சம்சார காரணம். அது அப்படியே இந்த ஸ்லோகத்தை சொல்லுது. தஸ்மாத் தத் சம்யோகாத். ஆகையினால் இந்த புருஷனும் பிரகிருதியும் இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா சம்யோகாத் ஒன்று சேருவதால். இதுக்கு என்ன பேரு வேதாந்தத்தில் சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்று சேர்க்கிறதுக்கு என்ன பேரு? அத்தியாசம் அத்தியாரோபம்னு சொல்லியிருக்கேன். நானுக்கு மேல என்ன பண்ணிட்டேன்? தேகம் ஏத்தி வச்சாச்சுன்னா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தர்மி அத்தியாசம். அப்புறம் இந்த தேகத்துல இருக்கிறது எல்லாத்தையும் நான் குள்ளமா இருக்கேன், வெயிட் லாஸா இருக்கேன், நான் அழகா இருக்கேன், அசிங்கமா இருக்கேன், அப்ப என்னோட மனசு வந்து ரொம்ப நல்லா இருக்கு, மனசு நல்லா இல்ல, என் இந்திரியம் தெரியுது தெரியல, எல்லாத்தையும் தர்மங்கள் எல்லாத்தையும் ஏற்றி வச்சு அதுக்கு பேரு தர்ம அத்தியாசம். ரெண்டு சொல்லியிருக்கேன். தர்மி அத்தியாசம் தர்ம அத்தியாசம் சொல்றோம் வேதாந்தத்துல. அதே யோகத்துல சொல்லும் போது திரஷ்டு திருஷ்ய சம்யோகம்னு சொல்றோம். அதே சாங்கியத்தை சொல்லும் போது என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரு? பிரகிருதியும் புருஷனும் என்ன ஆகுறாங்க? சேர்றாங்க. இந்த சேர்க்கறதுனால என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றாரு. அச்சேதனம் சேத்தனாவதிவ. அச்சேத்தனமா இருக்கிற லிங்கம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது? லிங்கம்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா மகதாதி. 7 தத்துவங்கள் வந்து பாத்தீங்கன்னா லிங்கம் அப்படின்னு பேரு. மகத்தத்துவத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா லிங்கம் அப்படின்னு பேரு. அந்த மகத்தத்துவம் முதலியவைகள் எல்லாமே என்னது? அச்சேத்தனம். ஆனா அச்சேத்தனமா இருக்கிறதெல்லாம் இந்த புருஷனோட சேர்றதுனால என்ன ஆயிடுதுன்னா சேத்தன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சேத்தனாவது இவ திருஷ்டம் பார்க்கப்படுகின்றது. இந்த புத்தி வந்து பாத்தீங்கன்னா ஜடம், இந்த மனசு ஜடம், இந்த பிராணன் ஜடம், அகங்காரம் ஜடம், இதெல்லாம் ஜடம். ஆனால் ஜடமா இருக்கிறது எல்லாம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அப்படின்ற இந்த ஆத்மாவோட சம்யோகத்தினால என்ன ஆயிடுது?
சேத்தனத்தை உடையது மாதிரி தெரியுது. எப்படி அப்படின்னா வேதாந்தத்துல சொல்லுவோம் என்னன்னு சொன்னா, இந்த மேக்னெட்டோட சந்நிதியில ஒரு மேக்னெட்டை பக்கத்துல கொண்டு போனீங்கன்னா அந்த சின்ன சின்ன இரும்பு துகள்கள்லாம் பக்கத்துல போட்டிருந்தீங்கன்னு வச்சுங்க, அந்த இரும்பெல்லாம் டான்ஸ் ஆடும். இந்த மேக்னெட்டை பக்கத்துல கொண்டு போனாவே எல்லாம் படுத்திருக்கிறதெல்லாம் இப்படி ஸ்ட்ரெயிட் ஆயிடும். மேக்னெட்டை கொண்டு போனோம்னா சின்ன சின்ன தூளெல்லாம் இரும்பு தூளெல்லாம் அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆகி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடும். எதோட சாநித்தியத்துல? இந்த மேக்னெட்டோட சாநித்தியத்துல. அப்ப ஜடமா இருக்கிற இரும்பு துகள் சேத்தன மாதிரி டான்ஸ் ஆடுறத பாக்குறோம். எப்படி? மேக்னெட்டோட சாமர்த்தியம். அதே மாதிரி இந்த ஆத்மாவோட சந்நிதியில ஆத்மா எதுவும் பண்ணல. என்ன பார்த்திருக்கோம்? அகர்த்தான்னு பார்த்திருக்கோம் போன ஸ்லோகத்துல. ஆத்மா அகர்த்தா எதையும் பண்றது இல்ல. ஆனா இது என்ன பண்ணுது? இதோட சந்நிதியில ஜடமா இருக்கிற இந்த லிங்கம் முதலிய அச்சேதனங்கள் எல்லாம் என்ன ஆயிடுது? சேத்தனத்தன்மையை அடைஞ்ச மாதிரி ஆடுது, டான்ஸ் ஆடுது, காரியங்கள் பண்ணுது. இந்த மனசு என்ன பண்ணுது? சஞ்சலமா இருக்கு. இந்த புத்தி ஞானத்தை சம்பாதிக்குது, இந்த பிராணன் சுவாசிக்குது, எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருக்கு. ஆனா வாஸ்தவத்துல இதெல்லாம் ஜடம். யாரோட சயோகம்? இந்த புருஷனோட சயோகம் சேத்தன மாதிரி காட்டுகிறது. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாருன்னா, இந்த புருஷன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாசீனவதாசீனம். கீதால 2 இடத்துல வந்திருக்கு. இப்ப நம்ம பார்த்திருக்கோம். 9வது சாப்டர்லயும் உதாசீனம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் 16வது சாப்டர்லயும் குணாதீதகன் அப்படின்ற லட்சணம் இருக்கு. 16வது அத்தியாயத்துல 14வது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா குணாதீதனோட லட்சணம் இருக்கு. உதாசீனவதாசீனம் அப்படின்னு. யோ குணைர் ந விசால்யதே, எவன் குணங்களால் அசைக்கப்படுவதில்லையோ, குணங்களை தாண்டி இருக்கானோ. 14:23 பக்கத்துல போட்டோம் பகவத்கீதா. 14:23 குணாவர்த்தந்த இத்தியேவ நயங்கத்தே, அவன் அசைவதே இல்லையா, உதாசீனமா இருக்கானா அப்படின்னு பாத்தீங்கன்னா புருஷனை சொல்லியிருக்கு. அப்படி உதாசீனம் சுபாவமா இருந்தாலும் கூட இப்ப நம்மளாம் அப்படியா இருக்கோம்? உதாசீனமா இருக்கோம். ஆனா ஆத்மா, ஒரிஜினல் ஆத்மா என்னது? உதாசீனம். ஆனா இது சயோகத்தினால என்ன நடந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்திருத்வேச்ச கர்த்தா இவ பவதி. இந்த குணங்களோட கர்த்திருத்தன்மை இருக்குல்ல, யாருக்கு காரியம் பண்றா? குணம்தான் காரியம் பண்ணுது. திரிகுணம்தான் எல்லா காரியங்களையும் பண்ணுது. அப்ப கர்த்தா பாத்தீங்கன்னா யாருன்னா திரிகுணம்தான் கர்த்தா. 3:27 பகவத்கீதையில போட்டுங்க, தெளிவா சொல்லும். குணை கர்மாணி சர்வசக, குணங்கள் தான் எல்லா கர்மங்களையும் செய்வது குணங்கள் தான். ஆனா இந்த குணங்களோடு நம்ம என்ன பண்றோம்? குணக்கர்த்திருத்துவே, குணத்தோட கர்த்திருத்தன்மையில கூட இருக்கிற இந்த ஆத்மாவும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா, நான் கர்த்தா அப்படின்ற தன்மையை அடைஞ்சது. இவன் உதாசீனமா இருக்கணும், குணம் இயங்கிட்டு இருக்குங்க அப்படின்னு. ஆனா அது மாதிரி முடியாம நம்ம என்ன பண்றோம்? இந்த நான்ற கான்சியஸ்னஸ், இந்த புத்தி, மனசு, இந்திரியம், இந்த தேகம், இதெல்லாம் குணத்தோட காரியங்கள். இந்த குணத்தோட காரியங்கள் எல்லாம் காரியம் பண்ணும் போது என்ன பண்றோம்? அகங்கார விமூடாத்மா கர்த்தா அகமிதி மன்ய. 3:27 3:28 அப்படியே பாத்துங்க. பிரகிருதே கிரியமானானி குணை கருமானி சர்வசக. இந்த எல்லா காரியங்களையும் யாரு பண்றானா? குணங்கள் பண்ணுகின்றன. ஆனா குணங்கள் பண்றதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் விவேகம் இல்லாதவன் என்ன பண்றான்? விமூடாத்மா, முட்டாள். தன்னை யாருன்னு தெரியல, ஆப்ஜெக்ட் யாருன்னு தெரியல. அப்படி தெரியாம விவேகம் பண்ணாம இருக்கிறவன் அகங்கார விமூடாத்மா. அவன் என்ன பண்றான்? அகங்காரத்தோட முட்டாள் என்ன பண்றான்? கர்த்தா அகமிதி மன்யதே, தன்னை கர்த்தா என்று நினைத்துக் கொள்கின்றான். நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா நான் பண்றேன்னு சொல்றோம்ல, அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா முட்டாள்தனமானது, மூர்க்கமானது. அதே நேரத்துல 28 ஸ்லோகம் சொல்லுது. 3:28 என்ன சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, குணாகுணேஷு வர்த்தந்த இதிமத்வ தத்துவவித்து மகாபாகு குண கர்மாணி விபாகஷக. என்ன பண்றான் அப்படின்னா, தத்துவத்தை அறிந்தவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, தன்னை பிரிச்சு சைத்தன்யன்னு பிரிச்சுக்கிறான். நான் கர்த்தா இல்லைன்னு தன்னை தனியா பிரிச்சுக்கிட்டு குணை கர்மாணி சர்வசக என்ன பண்றான் அப்படின்னா, இதெல்லாம் குணங்கள் பண்ணுகிறது அப்படின்னு தத்துவவித்து மகாபாகு குண கர்மாணி விபாகஷக, விபாகம் பண்ணி பார்க்கிறான். பார்த்துட்டு பாத்தீங்க அப்படின்னா குணா குணேஷு வர்த்தந்தே, இந்த லோகத்துல இருக்கிறதெல்லாம் திரிகுணம், இந்த தேக இந்திரியங்கள் மனசு புத்தி இதெல்லாம் திரிகுணம்,
இந்த திரிகுணமா இருக்கிற மனசு புத்தி இந்திரியங்கள் எல்லாம் வெளியில இருக்க திரிகுணமா இருக்கிற விஷயங்களோடு என்னாவது விவகாரம் செய்து, இது எல்லாம் குணங்களோட விவகாரம். நான் எதையும் செய்யவில்லை அப்படின்னு என்ன பண்றான்? ந சஜ்ஜதே, இவற்றோடு தொடர்பு கொள்வதில்லை. அப்ப எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டா உதாசீனமா இருப்பான். எது நடந்தாலும் உதாசீன பாவத்துல இருப்பான் ஞானி புருஷன். அப்ப ஆத்மாவோட சுபாவம் வந்து பாத்தீங்கன்னா உதாசீனம் தான், அது கர்த்தா இல்லை. அதுதான் இங்க சொல்லுது. ஆனா எப்படி தெரியுது? கர்த்திருத்வேச்ச ததா கர்த்தா இவ பவதி. அந்த உதாசீனா இருக்கிற ஆத்மா இந்த சயோகத்தினால என்ன தெரியுது அப்படின்னா கர்த்தா இவ பவதி, கர்த்தா மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தெரிகின்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிடுச்சு. அப்ப இந்த சம்சாரம் எதனாலப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா திரஷ்டாவையும் திருஷ்யத்தையும் ஒண்ணு கலக்கிறதுனால திரஷ்டால இருக்கக்கூடிய தன்மைகள் திருஷ்யத்துக்கு வந்துருது, திருஷ்யத்துல இருக்கக்கூடிய தன்மைகள் திரஷ்டாக்கு வந்துருது. இதான் சம்சாரம். அடிச்சா இத சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஆமா ஆமா அக்செப்ட் பண்றாங்க. இது அக்செப்ட் பண்றோம். 19வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க இது பண்ணிட்டே வாங்க, என்னென்ன சப்ஜெக்ட் மட்டும் பார்த்துட்டே வாங்க போதும். இது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட். இந்த 20வது ஸ்லோகம் ஃபுல்லா வேதாந்தத்துல அக்செப்ட். இதுக்கப்புறம் 21வது ஸ்லோகம் சொல்லுது புருஷஸ்ய தர்ஷனார்த்தம் கைவல்யார்த்தம் ததா பிரதானஸ்ய பங்வந்தவதுபயோரபி சம்யோகஸ்தத்கிருதः சர்கः புருஷஸ்ய தர்ஷனார்த்தம் கைவல்யார்த்தம் ததா பிரதானஸ்ய பங்வந்தவதுபயோரபி சம்யோகஸ்தத்கிருதः சர்கः. அற்புதமான ஸ்லோகம். புருஷஸ்ய தர்ஷனார்த்தம். நம்ம கேள்வி கேட்கிறோம், இந்த பிரகிருதி வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் எதுக்காக பண்ணுச்சு? 23 குழந்தைங்களை பெத்து போட்டுச்சு, எல்லா காரியத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த இந்த அம்மா பிரகிருதி மாயாமயா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, எல்லா காரியத்தையும் குணங்கள் தான் பண்ணுது. திரிகுணாத்மிகா மாயா அப்படின்னா பிரகிருதி மூல பிரகிருதி தான். அப்படின்னா எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றோம் புருஷஸ்ய தர்ஷனார்த்தம். தர்ஷனார்த்தம்னா என்ன போட்டுக்கணும்? போகார்த்தம்னு போட்டுக்கணும். தர்ஷனார்த்தம்ன்றதுக்கு அர்த்தம் போகம் உண்டாவதற்காக. இதெல்லாம் அப்படியே பாத்தீங்கன்னா இங்க இருக்க எல்லாத்துக்கும் தெரியும். ஸ்திரீகள் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் பாத்துக்கிட்டே இருப்பேன், தத்துவமா பாத்துக்கிட்டே இருப்பேன். என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா எதுக்கு ட்ரெஸ் பண்றீங்க? ஹஸ்பண்ட் பார்க்கணும்னு யாரும் ட்ரெஸ்ஸே பண்ண மாட்டோம். எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரீகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அலங்காரம் பண்றாங்க. யாருமே பாக்குறதுக்கு ஆள் இல்லைன்னா அலங்காரம் தான் நடக்குமா? ஒன்றும் நடக்காது. ஹஸ்பண்ட் இருக்கணும். ஹஸ்பண்ட் இருந்தா தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா அலங்காரமும் நடக்கணும். ஹஸ்பண்ட் பார்க்கணும்ல. அப்போ போகார்த்தம் புருஷனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தர்ஷனார்த்தம்னா காட்சி கொடுப்பதற்காக, போகத்தை கொடுப்பதற்காக ஒண்ணு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ததா அது போலவே வந்து பாத்தீங்க அப்படின்னா கைவல்யார்த்தம் மோட்சத்துக்காகவும் இந்த என்ன பண்ணுது அப்படின்னா பிரவருத்தி பிரதானசிய பிரவருத்தியானது உண்டாகிறது. அப்ப பிரதானம் எதுக்காக அப்படின்னா யோக சூத்திரத்துல படிச்சுக்குள்ள பிரகாஷ கிரியா ஸ்திதிசீலம் திருஷ்யம் பூதேந்திரியாத்மகம் திருஷ்யம். அப்புறம் 3வது போக அபவர்கார்த்தம் திருஷ்யம். 3 லட்சணம் சொல்லியிருக்கோம் யோக சூத்திரத்துல. அதை அப்படியே இங்க அப்ளை பண்ணுங்க. 3 குணங்கள் சொல்லியாச்சு. கரெக்ட். மாயான்றது 3 குணங்கள். அதுக்கப்புறம் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய இந்திரிய மனசு புத்தி எல்லாம் இந்திரியாத்மகம் பூதாத்மகம். எது? இந்த இதான் மாயா தான், பிரகிருதி தான். எதுக்காக பிரவருத்தி பண்ணுது? முதல்ல போகத்தை கொடுக்கும். அப்புறம் எந்த போகங்கள் எல்லாம் யாருக்கு வைராக்கியம் உண்டாச்சோ வைராக்கியம் உண்டானவங்களுக்கு என்ன பண்ணும்? கைவல்யத்தை கொடுத்துரும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா போகத்திற்காகவும் கைவல்யத்திற்காகவும் தான் பிரதானத்தினுடைய பிரவருத்தி இருக்கின்றது. தர்ஷனார்த்தம்ன்றதுக்கு அர்த்தம் போகார்த்தம் எழுதிக்கிறோம், போகம் செய்வதற்காக. அதுக்கப்புறம் இது எப்படி சாமி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு பங்வந்தவது உபயோரபி சம்யோகா தத்கிருத சர்கா. பங்கு அந்தவத்து அப்படின்னா ஒண்ணு நொண்டி. நொண்டினா என்ன அர்த்தம்? கால் இல்லாதவன். கால் இல்லாதவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவான்? நடக்க முடியுமா? நடக்க முடியாது.
அப்ப சைத்தன்யம்ன்ற அந்த புருஷன் வந்து பாத்தீங்கன்னா எந்த காரியத்தையும் பண்ண முடியாது, அகர்த்தா. புருஷன் எப்படிப்பட்டவன்? அகர்த்தா, நடக்க முடியாத நொண்டி. 2 கால் இல்லை, ஒரு கால் இருந்தா கூட கட்டையை ஊனிக்கிட்டு நடக்கலாம், காலே இல்லை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இந்த புருஷன் வந்து பாத்தீங்கன்னா எந்த காரியத்தையும் பண்ண முடியாத அகர்த்தா, இன்ஸ்ட்ருமெண்டே இவன்ட்டு எதுவும் இல்லை. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்தவத்து அப்படின்னா என்னது? இந்த பிரகிருதின்ற காரியங்கள் எல்லாம், பிரகிருதி பிரதானம்ன்றது காரண காரியம் எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்தவத்து. அந்தனா குருடு மாதிரி. குருட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணே தெரியாது. ஏன் அப்படின்னா இதெல்லாம் ஜடம். அப்ப இந்த என்ன பண்ணாங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ஒரு திருவிழாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல இருக்க 2 பேர் போகணும். ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா கண்ணு தெரியாது, பிளைண்டு. ஒருத்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா காலில் நடக்க முடியாது. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 2 பேரும் உட்காந்து, ஏன்பா எல்லாம் பக்கத்து ஊர் மேலாக்கு திருவிழாவுக்கு போயிட்டு இருக்காங்கப்பா, பெரிய திருவிழாவன், தெரு திருவிழாவான், நம்மளும் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. எப்படிப்பா போறது? நீ வந்து பாத்தீங்கன்னா உனக்கு கால் இல்லை, நடக்க முடியாது, எனக்கு கண் இல்லை, அப்ப நம்ம 2 பேரும் போகவே முடியாது, வெளியூருக்கு போகவே முடியாது அப்படின்னு இது பண்ணும்போது பக்கத்துல வந்து ஒருத்தர் வந்தாரு. ஏன்பா போக முடியாது? அதெல்லாம் போக முடியும். எப்படி போக முடியும்? நாங்க எப்படி போக முடியும் அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு நடக்க தெரியல, கண்ணு தானே இல்லை, உனக்கு நடக்க முடியல. இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கால் இல்லை. அப்ப இவனை என்ன பண்ணணும்? உன் தோலுக்கு மேல, ஷோல்டருக்கு மேல இவன் ஏறி உட்கார்ந்துக்கிட்டோம். ஏறி உட்கார்ந்தா நீ நட, அவன் பார்ப்பான், பாதையை சொல்லிக்கிட்டே போவான், நீ பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கு, லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்னு அவன் பார்த்து சொல்லிட்டே போவான். அப்ப 2 பேரும் ஊர் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. இவங்க ஊர் போய் சேர்ந்து திருவிழாவை பார்த்துட்டு திரும்ப வந்துடுறாங்க. அப்ப என்ன அர்த்தமாச்சு அப்படின்னா, இதுக்கு என்ன நியாயம்னா அங்க பந்து நியாயம் அப்படின்னு பேர். அந்த பங்கு நியாயம், பங்கு நியாயம் அப்படின்னு பேர். அதுதான் இங்க சொல்லுது. பங்கு அந்தவத்து மாத்தி போட்டிருக்கு, 2 இடத்துல மாத்தி இருக்கும். அந்த பங்கு நியாயம் சொல்லுவாங்க, பங்கு அந்த நியாயம்னு சொல்லுவாங்க. குருடும் நொண்டியும் நியாயம் அப்படின்னு போட்டுருவோம். அது போல வந்து பாத்தீங்கன்னா ஜடமாயிருக்கிற இந்த பிரகிருதி என்னது? கண்ணு தெரியாதது, சைத்தன்யம் இல்லாதது. அதே நேரத்துல இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாத புருஷன் சைத்தன்யம், அவனுக்கு கண்ணு தெரியும் ஆனா நடக்க முடியாது. இந்த 2 பேரும் சேர்ந்து உபயோரபி, இந்த 2 பேரோட சம்யோகா, இந்த 2 பேரோட ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்த தன்மையினால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா தத்கிருதா சர்கா, இந்த மொத்த கிரியேஷனும் வந்து பாத்தீங்கன்னா உண்டாயிற்று. சம்யோகம் இது புருஷனுடைய பிரகிருதியோட சம்யோகத்தினால அந்த பங்கு நியாயம் மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மொத்த கிரியேஷனும் நடந்தது. சம்யோகாபாவே ததபாவக காரிய அபாவக. இதை பிரிச்சுட்டீங்க அப்படின்னா சம்சாரம் இல்லாம போயிடும். இந்த நான் என்பதையும் இது பார்க்கப்படுகின்றது அப்படின்றதையும் நீங்க செப்பரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சம்சாரம். அதனாலதான் யோக சூத்திரத்துல தெளிவா சொல்லியிருக்கு, எந்த சம்சாரத்துக்கு எது காரணம் அப்படின்னா திரஷ்டு திருஷ்ய சம்யோகயோகோ ஹேய ஹேது அப்படின்ற சூத்திரம் தெளிவா சொல்லியிருக்கு. ரைட்ஸா? இது அப்புறம் 22வது என்ன கிரியேஷன், எப்படி கிரியேஷன் நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது 22வது ஸ்லோகம் சொல்லுது. பிரகிருதேர் மகாஸ்ததோ அஹங்காரஸ் தஸ்மாத் குணஸ்ச ஷோடசகः. பிரகிருதேர் மகான்ஸ்ததோ அஹங்காரः தஸ்மாத் குணஸ்ச ஷோடசகः. பிரகிருதேர் மகான்ஸ்ததோ அஹங்காரः தஸ்மாத் குணஸ்ச ஷோடசகः. தஸ்மாதபி ஷோடசகாத் பஞ்சப்யः பஞ்சபூதானி. தஸ்மாதபி ஷோடசகாத் பஞ்சப்யः பஞ்சபூதானி. பிரகிருதே கிரியா சிருஷ்டி கிரமம்னு போட்டுங்க. சிருஷ்டி கிரமம். ஆமாமா. தஸ்மாத் கணஸ்ச ஷோடசக. ஆமா, நான் என்ன சொன்ன குணஸ்சன்னு சொல்லிட்டேனா? ஓ சரி சரி. என் கண்ணு அப்பப்போ தெரியாது, இதெல்லாம் நடக்கும், நிறைய இடம் நடக்கும். சனி வந்து ஜென்ம சனி போயிட்டு இருக்கு, அதனால அப்படி நடக்கும், கண்ணு மறைக்கும். அதனால அது அப்படி. குணம்ன்றது கணம்னு தெரியும், கணம்ன்றது குணமா தெரியும். நேத்து ஏன் தெரியுங்களா நடக்குது? அதெல்லாம் தெரியும். இவங்க என்ன பண்ணாங்க, மாத்தங்கி என்ன பண்ணாங்கன்னா, சாமிக்கு நல்லா பலாப்பழம் பிடிக்கும், வருஷப்பரப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து பாயசத்தை, பலாப்பழ பாயசம். இந்த பலாப்பழ பாயசம் என்ன பண்ணிச்சு அப்படின்னா சுகர் நல்லா ஏறி கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா தெரிய மாட்டேங்குது.
கண்ணு பூச்சி பறக்குதுனாவே என்ன அர்த்தம்னா சுகர் அதிகமாயிடுச்சுன்னு தான் எனக்கு இண்டிகேஷன். இந்த மீட்டர்லாம் இல்லைன்ட்டு அதெல்லாம் பார்க்கறது இல்லை. குணம் வந்து பார்த்தீங்கன்னா கணம் வந்து குணம் ஆகி போச்சு பாருங்க. சரி வந்துருங்க. பிரகிருதே, இந்த பிரகிருதியில இந்த சிருஷ்டி கிரமம்னு மேலே போட்டுங்க. சிருஷ்டி கிரமம் எப்படி சிருஷ்டி ஆச்சு, இது அப்படியே வேதாந்தத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்புடையது. வேதாந்தத்துலேயும் அப்படிதான் 4th சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா 3rd சாப்டர் லாஸ்ட் 42, 41, 42 வந்து பார்த்தீங்கன்னா லய பிரக்கிரியா சொல்லும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டோபனிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா லய பிரக்கிரியா சொல்லும். எதுல இருந்து எது வந்துச்சு, எப்படி ரிட்டர்ன் போகணும் அப்படின்னு. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டோபனிஷத்துல இருக்கிறது, பகவத்கீதையில இருக்கிறது அப்படியே இங்கேயே இருக்கு. எதுல இருந்து எது உற்பத்தி ஆகுது, பிரகிருதே, பிரகிருதியிலிருந்து. பிரகிருதியிலிருந்து என்ன உண்டாச்சு, மகான் அப்படின்னா மகத்தத்துவம் உண்டாயிற்று. மகத்திலிருந்து என்ன உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அகங்காரக, அகங்கார தத்துவம் உண்டாச்சு. அகங்காரத்திலிருந்து எது உண்டாச்சு, தஸ்மாத் கணஸ்ச சோடசக, அதிலிருந்து 16 எண்ணிக்கையுள்ள கூட்டங்கள் உண்டாயிற்று. 16 எது அப்பனா 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 5 தன்மாத்திரைகள், அதுக்கப்புறம் ஒரு மனசு ஆயிடுச்சா. அப்ப இது 16க்கும் பேர் வந்து சோடச கணம் அப்படின்னு பேர். அப்ப மூல பிரகிருதி, மூல பிரகிருதியில இருந்த அகங்காரம், இது மகத்து, மகத்துல இருந்த அகங்காரம், அகங்காரத்திலிருந்து 5 தன்மாத்திரைகள், அப்புறம் 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், 15 ஒரு மனசு, மொத்தம் 16 கூட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா உண்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தஸ்மாதபி சோடசகாத், அந்த அந்த 16 தத்துவங்களிலிருந்து அதுக்கு வேறாகன்னு போட்டுக்கணும். இங்க தமிழ்ல 16 தத்துவத்திலிருந்து வேறாகன்னு ஒரு வார்த்தையை சேர்த்துக்கணும். தமிழ்ல வந்து பதார்த்தம் எழுதிருக்கீங்கல்ல, 16 தத்துவங்களிலிருந்து அதற்கு வேறாக பஞ்சபியக பஞ்சபூதானி அப்படின்னா 5 தன்மாத்திரைகளிலிருந்து 5 ஸ்தூல பூதங்கள் உண்டாகின்றன. 5 தன்மாத்திரைகளிலிருந்து எழுதிங்க. 5 தன்மாத்திரைகளும் இருக்கு. 5 தன்மாத்திரைகளிலிருந்து பஞ்சபியக பஞ்சபூதானி, 5 தன்மாத்திரைகளிலிருந்து 5 பூதங்கள் உண்டாகின்றன. அப்ப கிளியர் ஆயிடும் பாருங்க. மூல பிரகிருதி, மூல பிரகிருதியிலிருந்து மகத்து, மகத்திலிருந்து அகங்காரம், அகங்காரத்திலிருந்து 5 தன்மாத்திரைகள், இது அகங்காரம் வரைக்கும் தனியா வச்சுங்க. 5 தன்மாத்திரைகள், 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், 5 5 5 3 5 15, அப்புறம் ஒரு மனசு, 16 தத்துவம். அதுக்கு பேரு சோடசக கணம், 16 கணம், 16 எண்ணிக்கை உள்ள கூட்டம். அதுக்கப்புறம் அவைகளுக்கு வேறாக 5 தன்மாத்திரைகளிலிருந்து 5 ஸ்தூல பூதங்கள் உண்டாகின்றன. கிரியேஷன் கிளியரா? எப்படின்னு பார்ப்போம். நம்ம தூக்கத்துல இருந்து என்ன இருக்கும், தூக்கத்துல நான் ஆத்தியாத்மிகம் கொண்டு வந்துட்டே இருக்கணும். ஆத்தியாத்மிகம் கொண்டு வரலன்னு வச்சுங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே புரியாது. இதே ஆப்ஜெக்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. தூக்கத்துல நான் இருக்கேனா, ஆமா நான் இருக்கேன். அவன் யாரு, உதாசீனம், அவனுக்கு சம்பந்தமே இல்லை. வேற யாரு இருக்கா அப்படின்னா ஒன்றும் தெரியல. ஏன் ஜடம், அது ஒன்றும் தெரியலன்றது மூல பிரகிருதி. அந்த மூல பிரகிருதியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல உண்டானது எது உண்டாச்சுன்னு பார்த்தோம், மகத்து. மகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 ஐட்டம் போட்டுக்கணும்னு உங்களுக்கு எப்பவுமே சொல்லியிருக்கேன். எங்கெல்லாம் வேதாந்தம் படிக்கிறீங்களோ எல்லா இடத்துலையும் இது பண்ணணும். மகத்துனா வந்து பார்த்தீங்கன்னா பேஸா மகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமஷ்டி பிராணன். ஆனா அது நிறைய இடத்துல அதை என்ன பண்ண மாட்டாங்க, கணக்குல கொண்டுட்டு வர மாட்டாங்க. எதை கொண்டு வருவாங்க, மகத்துனாவே என்ன பண்ணுவாங்க, சமஷ்டி புத்தியை தான் கொண்டு வருவாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகத்துன்னும் போது டெக்னிக்கலா நீங்க புரிஞ்சுக்கணும்னா, மகத்துனா சமஷ்டி பிராணன், சமஷ்டி புத்தி, இந்த 2த்தையும் மகத்துக்குள்ளார கொண்டு வரணும். புத்தி, அத புத்தினா மகத்து. அதுல இருந்து என்ன உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தி வேக்கப்பான மாத்திரத்துல நான் சன்னியாசி, நான் மண்ணாங்கட்டி கிரகஸ்தன், அது இது அப்படின்னு எல்லா அபிமானங்களும் வந்துச்சா, அகங்காரம். அகங்காரம் வந்து பாத்தீங்கன்னா புத்தி வேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி இல்ல. மாதான மாத்வா, பிதான பிதா, சிங்கோ சிங்கோ நாஸ்தி. தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சிங்கம் சிங்கம் இல்ல, கொசு கொசு இல்ல, அம்மா அம்மா இல்ல, அப்பா அப்பா இல்ல, பிராமணன் பிராமணன் இல்ல, சாண்டாளன் சாண்டாளன் இல்ல, மந்திரம் சொல்லுது. அப்ப தூக்கத்துல ஏன் இல்லைன்னா அந்த இடத்துல புத்தி இல்லை.
அப்ப புத்தி வேக்கப்பான மாத்திரத்துல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகத்து உண்டான மாத்திரத்துல மகத்துல இருந்து என்ன உண்டாச்சு? அகங்காரம், ஜீவ அகங்காரம் உண்டாயிடுச்சு. அந்த அகங்காரம் உண்டானதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னா, பஞ்ச தன்மாத்திரைகள் நம்ம கண்ணுக்கு தெரியல. இம்மீடியட்டா பஞ்ச தன்மாத்திரைகள் கிரியேஷன் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த பஞ்ச தன்மாத்திரைகள்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சத்துவ அம்சத்துல இருந்து மனசு உண்டாயிடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சத்துவ அம்சம் எல்லா பஞ்ச தன்மாத்திரைகளோட மொத்த கலெக்ஷன்ல இருந்து சத்துவ அம்சத்துல இருந்து ஒரு மனசு உண்டாயிடும். அப்புறம் பஞ்ச தன்மாத்திரைகள்ல இருந்து ஒவ்வொரு தன்மாத்திரைகள்ல இருந்து என்னன்னா 5 ஞானேந்திரியம் உண்டாகும், 5 கர்மேந்திரியம் உண்டாகும். ஆயிடுச்சா? அப்ப மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா தன்மாத்திரைகளோட மொத்த தன்மாத்திரைகள் 5 சேர்ந்து அதோட சத்துவ குணத்துல இருந்து மனசு, அப்புறம் அதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஜோகுணத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா எது ஞானேந்திரியம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தமோ குணத்துல இருந்து என்ன உண்டாகும்? கர்மேந்திரியங்கள் உண்டாயிடும். மொத்தம் 16 தத்துவங்கள் அதுல இருந்து உண்டாயிடும். நம்ம பாடி வந்து பாத்தீங்கன்னா வேக்கப் ஆயிடும். வேக்கப்பான மாத்திரத்தை இந்த தேகம், அதுக்கப்புறம் இந்த தேகத்துக்கு வெளியில இருக்கிற பஞ்சபூத்தாத்மகமா இருக்கிற எல்லாம் பஞ்சபூத்தங்கள்னு பேர். இந்த தேகமும் பஞ்சபூத்தம், இந்த தேகத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய இந்த மொத்த லோகமும் பஞ்சபூத்தம். இதான் கிரியேஷன் உண்டாகுது. திரும்ப டெய்லி லயமாக போறோம். எப்படி லயமாகும்? இந்த இந்திரியங்க, இந்த வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களும் இந்த ஸ்தூல தேகமும் பஞ்சபூத்தம். இது என்ன ஆகும்? இந்திரியங்கள்ல போய் லயமாகும், இந்திரியங்கள் மனசுல போய் லயமாகும், மனசு வந்து பாத்தீங்க அப்படின்னா அகங்காரத்துல லயமாகும், அகங்காரம் புத்தியில லயமாகும், மகத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தூக்கத்துல ஒன்னும் தெரியலன்னு போய் அவ்வியக்தத்துல போய் லயமாயிடும். இதான். அப்ப டெய்லி இதே ப்ராசஸ் தான் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு 22வது கிரியேஷன் சொல்லியாச்சு. அப்புறம் 23வது ஸ்லோகம் சொல்லுது, அத்தியவசாயோ புத்திர் தர்மோ ஞானம். சொல்லுங்க. இல்ல நான் தான் சொல்றேன்ல, சாங்கியத்துக்கும் வேதாந்தத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, சாங்கியத்துல ஆத்மா கர்த்தாவும் இல்லை போக்தாவும் இல்லை, கர்த்தாவும் இல்லை. வேதாந்தத்துல கர்த்தாவும் இல்லை போக்தாவும் இல்லை. இப்ப நீங்க படிக்கிறது சாங்கியம். சாங்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா கர்த்தா இல்லை, ஆனா போக்தா. சாங்கியத்துல ஆத்மா வந்து போக்தா, கர்த்தா இல்லை. எங்க போக்த எங்க சொல்லியிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முந்தின ஸ்லோகத்துல பாருங்க, உங்களுக்கு 18வது ஸ்லோகத்துல பாருங்க, 18ல ஆமா 17 இன்னைக்கு காலையில வந்து 17ல போக்திருபாவாத் இருக்கா. அப்ப நம்மெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விவகாரத்துல தான் இருக்கும். நம்மள்ட்ட வந்து கர்த்திருவமும் இருக்கு போக்திருத்துவமும் இருக்கு. ஆனா சாங்கிய ஆத்மா வந்து என்ன சொல்லுதுன்னா, ஆத்மா வந்து போக்தா மட்டும்தான், கர்த்தா இல்லைன்னு சொல்லுது. வேதாந்தம் சொல்லுது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தாவும் இல்லை போக்தாவும் இல்லை. அப்ப நல்லா புரிஞ்சுங்க. நம்ம எல்லாம் விவகாரத்துல என்னவா இருக்கும்? நான் கர்த்தா நான் போக்தா. ஆமா, கர்த்தாவும் இருக்கும் போக்தாவும் இருக்கும். சாங்கியம் சொல்லுது நீ சாங்கியம் சொல்லுது நீ கர்த்தா இல்லை போக்தா மட்டும்தான் சாங்கியம் சொல்லுது. வேதாந்தம் சொல்லுது ஒரு ஸ்டெப் மேல போய் நீ கர்த்தாவும் இல்லை போக்தாவும் இல்லை. இந்த 3 தெரிஞ்சுட்டா போதும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா 23வது புத்தி தர்மங்கள் என்னன்னு சொல்லுது. இப்ப 60ல வந்து ஒவ்வொன்னா சொல்ல ஆரம்பிக்குது. இல்ல இங்க ஜீவாத்மா பரமாத்மாவே எடுக்காதீங்க. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா சாங்கியத்துல அநேக ஆத்மாக்கள் தான், பரமாத்மான்னு ஒரு ஆள் இல்லை. வேதாந்தத்துல நான் அதான் சொன்னேன், வேதாந்தத்துல ஜலச்சந்திரவத்து திருஷ்யத்தை ஜலச்சந்திரன், சந்திரன் மேல ஒருத்த கீழே இருக்கிறதெல்லாம் பிரதிபிம்பங்கள். இது வேதாந்தம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா சாங்கியத்துல வந்து நான் தான் சொன்னேன், சாங்கியத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா மேல வானத்தையே பார்க்கல. வானத்தை பார்க்கலன்னா ஒரு சந்திரன் தெரியவே தெரியாது. அப்ப எது சத்தியமா இருக்கும்? கீழே இருக்கிறது மட்டும்தான், பிரதிபிம்பங்கள் மட்டும்தான் சத்தியமா இருக்கும். இது பிரதிபிம்பம்னே தெரியாது. ஒரிஜினல் தெரிஞ்சதான் இது பிரதிபிம்பம் தெரியும். அப்ப ஒரிஜினல்னு ஒண்ணு இல்லவே இல்லை. நான் கண்ணாடி 10 கண்ணாடி வச்சுட்டீங்க, உங்க பிரதிபிம்பத்தை பாக்குறீங்க, ஒரிஜினல் எடுத்துடுறீங்க. ஒரிஜினலே பார்க்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு கண்ணாடியிலையும் தனித்தனியா பிரதிபிம்பத்தை பிம்பம்னு நினைச்சிருவோம் நம்ம. இப்ப சாங்கியம் வந்து பாத்தீங்கன்னா விவகார சத்தியத்தை மட்டும்தான் சொல்லுது. அநேக ஆத்மவாதம், அநேக புருஷவாதம்,
அதனால்தான் 18வது ஸ்லோகம் வந்து பகுபுருஷவாதத்தை சித்தம் பண்ணுது. தனித்தனியா ஆத்மா இருக்கு. பரமாத்மாவை பத்தி இங்க பேச்சே இல்லை. பரமாத்மா இல்லவே இல்லை. சாங்கியத்துல ஈஸ்வரன் இல்லை, பரமாத்மா இல்லை, வெறும் ஜீவாத்மாக்கள் மட்டும்தான் இருக்கு. 3 தத்துவம், வியக்தம், அவ்வியக்தம், ஞ. 3 தத்துவம். ஆரம்பத்துல இருந்து எடுத்து படிங்க. 3 தத்துவம் தான். அவ்வியக்தம்ன்றது பிரகிருதி, மூல பிரகிருதி. அது அவ்வியக்தம், வெளிப்படாதது. வியக்தமா இருக்கிறது 23 தத்துவங்கள் காரியங்களா வெளிப்பட்டிருக்கு. இந்த 2த்துக்கு அந்நியமா இருக்கிறவன் யாரு? ஞான்னு சொல்லக்கூடிய புருஷன். எத்தனை பேர் புருஷன்? அநேகம். முடிஞ்சு போச்சு. இந்த இருக்கிறது. இதுக்கு அந்நியமா பரமாத்மான்னு ஒருத்தர், பிரம்மம்னு ஒண்ணுலாம் இல்லை, ஈஸ்வரன் ஒண்ணு சாங்கியத்துல இல்லை. யோகத்துல என்ன வந்துருது? ஈஸ்வரன் சேர்த்து இருக்கு. ஆனா இந்த சாங்கியத்துல ஈஸ்வரனும் இல்லை, பரமாத்மாவும் இல்லை. ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் வந்து இங்க வந்துருக்கு 23வது ஸ்லோகம். அத்யவசாயோ புத்திஹி அத்யவசாயோ புத்திர் தர்மோ ஞானம் விராக ஐஸ்வர்யம் சாத்விகமேதத்ரூபம் சாத்விகமேதத்ரூபம் தாமசம் தாமசம் தாமசமஸ்மாத் விபர்யஸ்தம் தாமசமஸ்மாத் விபர்யஸ்தம் அத்யவசாயோ புத்திர் தர்மோ ஞானம் விராக ஐஸ்வர்யம் சாத்விகமேதத்ரூபம் தாமசமஸ்மாத் விபர்யஸ்தம். அத்யவசாயோ புத்திர் தர்மக. புத்தி ஒவ்வொன்றத்தை பத்தி நம்ம குவாலிட்டிஸ் பார்க்க ஆரம்பிக்கிறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ்வியக்தத்தை பத்தி முன்னாடியே பேசி முடிச்சிட்டோம். நம்ம அவ்வியக்தம் பேசியாச்சு, வியக்தம்ன்ற காரியங்களை பத்தி பேசியாச்சு, அப்புறம் புருஷனை பத்தி பேசியாச்சு. இப்ப வெளியில வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்னெல்லாம் பேச ஆரம்பிக்கணும்? மகத்துல இருந்து பேச ஆரம்பிக்கணும். மகத்துன்றதுக்கு பேர் தான் புத்தி தத்துவத்துக்கு இன்னொரு பேர் தான் மகத் தத்துவம்னு பேரு. மகத்தினாலும் புத்தினாலும் ஒண்ணு. பக்கத்துல வந்து புத்தின்ற இடத்துல எல்லாம் எங்க போனோம்? மகத்துன்னு போட்டுக்கணும். இந்த புத்தி வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத்தியவசாயோ புத்தி. இதான் லட்சணம். எங்கெல்லாம் வந்து லட்சணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லட்சணம் தெரிஞ்சாதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல டீப்பா போக முடியும். அத்தியவசாயோ புத்தி. அத்தியவசாயம்னு என்ன அர்த்தம்? சாலிடா இருக்கிற தாட்டு, நிச்சயமான தாட்டு, நிச்சயாத்மிகா புத்தி சொல்லுவோம். வேதாந்தத்துல நிச்சயாத்மிகா புத்தின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். அத்தியவசாயம்னா நிச்சயம்னு அர்த்தம். அத்தியவசாயோ புத்தி இதான் லட்சணம். எந்த நான் வந்து பாத்தீங்கன்னா வீடு பூட்டினா இல்லையா, இப்ப எனக்கு எல்லாம் அப்படிதான் ஆகுது. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டபுளா தெரியுது. எனக்கு ஒண்ணுமே கன்க்ளூஷனுக்கே வர முடியாம இருக்கு. என்னன்னு தெரியல. சனி பகவானோட வேலையா என்னன்னு தெரியல, ராகுவா சனியா இல்ல என்ன பண்றாங்கன்னு தெரியல. வீடு பூட்டணுமா பூட்டலையா, சாவி எடுத்துமா எடுக்கலையா, போலாமா வேணாமா அப்படின்னு ஆஸ்லேஷன் மைண்டா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பேரு அப்படின்னா மைண்டு. சங்கல்ப விகல்பாத்மகம் மனக. ஆஸ்லேஷனா இருக்கிறது. இதே சாலிடா இருந்துச்சுன்னா நிச்சயாத்மிகா புத்தி. நிச்சயமா இருந்துச்சுன்னா வீடை பூட்டினேன், போலாம் போக வேணாம் அப்படின்னு, படிக்கலாம் படிக்க வேணாம், ஜெபம் பண்ணலாம் ஜெபம் பண்ண வேணாம் அப்படின்னு சாலிடா உங்களுக்கு ஒரு தாட் வந்துச்சுன்னா, எந்தெந்த தாட்டெல்லாம் சாலிடா இருக்கோ, கன்விக்ஷனா இருக்கோ, அதுக்கு பேர் என்ன பேரு? நிச்சயாத்மிகா புத்தி. நிச்சய வடிவான எண்ணங்களுக்கு பேர் புத்தி. அதுதான் இந்த இடத்துல என்ன சொல்லுது? வேற ஒரு சப்தத்தை சொல்லுவோம். அத்தியவசாயோ புத்தி லட்சணம் இது. இது அப்புறம் சரி, இந்த புத்தியில என்னெல்லாம் சுவாமி இருக்கும் அப்படின்னா, புத்தியில வந்து பாத்தீங்கன்னா 3 குணங்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைராகி இந்த ரஜோ குணத்தை எடுத்துருங்க. புத்தியில வந்து பாத்தீங்கன்னா ரஜோ குணம் இல்ல, வெறும் சத்துவ குணம் தமோ குணம் மட்டுமே இருக்கும். குறிப்பா எழுதிங்க, இது வந்து நோட் போட்டுங்க. புத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா காரியம் பண்றது இல்லை. ரஜோ குணம் என்ன பண்ணும்? ரஜோ குணத்துக்கு என்ன பண்ணிருக்கோம் லட்சணம் இதுல யோக சூத்திரத்துல? பிரகாஷ கிரியா ஸ்திதி. இதான 3 லட்சணம். பிரகாஷ கிரியா ஸ்திதி. ரஜோகுணம்னாவே கிரியா, காரியம். ஆனா இந்த புத்தி வந்து பாத்தீங்கன்னா காரியம் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லைங்க. அப்ப இந்த புத்தியில வந்து பாத்தீங்கன்னா அறியறது மட்டும்தான் இந்த புத்தியோட சாமர்த்தியம். அப்போ என்ன இருக்குன்னா, இந்த புத்திக்கு 2 ஒன்னு சத்துவ குணத்தினால அறிவு உண்டாகும், இன்னொன்னு தமோ குணத்தினால அறிவின்மை உண்டாகும். இது காரியம் பண்ணாது. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, புத்தியில சாத்விக புத்தின்னு இருக்கு, தாமச புத்தின்னு இருக்கோ இல்லைய, ராஜச புத்தின்னு இல்லை.
ஆனா மனசுக்கு கீழே எல்லாம் இறங்கிட்டீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரஜோ மற்ற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மூன்று குணங்கள் இருக்கும். புத்தியில மட்டும் ராஜச புத்தி என்று ஒன்று இல்லை. இது ஒரு ஸ்பெஷல், இது ஞானம். அப்ப வந்து என்ன ஆகும் கேட்டீங்கன்னா அந்த சத்துவ குணத்தோட புத்தியில, சத்துவகுண பிரதானமா இருக்கக்கூடிய புத்தியில என்னெல்லாம் இருக்கும்? தர்மம் உண்டாகும், ஞானம் உண்டாகும், விராகம்ன்ற வைராகியம் உண்டாகும், அதுக்கப்புறம் நல்ல ஐஸ்வர்யம் உண்டாகும். இந்த நாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாத்விக புத்தியோட தர்மங்கள், குவாலிட்டிஸ், இந்த நாலும் இருக்கும். நல்லா வந்து பாத்தீங்கன்னா தர்மத்துல பிரவருத்தி பண்றீங்களா, அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு நல்ல நல்ல காரியங்கள்லாம் பிரவருத்தி பண்றீங்க அப்படின்னா உங்க புத்தி சாத்விகத்துல இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி நல்ல ஞானத்துல பிரவருத்தி பண்றீங்களா, கிளாஸ்க்கு வந்து பாடம் கேட்கணும், புரியல உட்காந்து பாடம் கேட்போம் முயற்சி பண்றீங்கல்ல, அதெல்லாம் உள்வாங்கிறதுக்கு, நான் சொல்றதெல்லாம் உள்வாங்கிறதுக்கு ட்ரை பண்றீங்கல்ல, நல்லா டைஜஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றீங்களா, சிரவணம் பண்றீங்களா, அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க இப்ப புத்தி உங்களது சத்துவ குணத்தோட புத்தியா இருக்கு. அதுக்கப்புறம் விராகம் இருக்கு. ஆமா, வெளியில இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு தானே வந்து கிளாஸ்ல உட்கார்ந்துருக்கீங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வைராக்கியம் கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம், ஆனா வைராக்கியம் இருக்குல்ல, இது சத்துவ குணம். அதுக்கப்புறம் ஐஸ்வர்யம் அப்படின்னா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா விபூதி. இந்த புத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா அநேக விபூதிகள் இருக்கு, சத்துவ குணத்தோட விபூதிகள் எல்லாம் இருக்கு ஆயிடுச்சா. இதுக்கப்புறம் சாத்விகம் ஏதத் ரூபம். இந்த நாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தர்மம், ஞானம், வைராகியம், ஐஸ்வர்யம், இந்த நாலும் சாத்விகம் ஏதத் ரூபம். இந்த நாலும் சாத்விக புத்தியோட ரூபம். இதுக்கப்புறம் ரஜோகுணத்தை விட்டுருங்க, அதுக்கப்புறம் தமோ குணத்துக்கு வந்துடும். தமோ குண பிரதானமா இருக்கக்கூடிய புத்தியில எத்தனை இருக்கும் அப்படின்னா தாமசம், அஸ்மாதி, விபரியஸ்தம். தாமசம், அஸ்மாது, விபரியஸ்தம். அஸ்மாத் அப்படின்னா இப்ப சொன்ன சாத்விகத்துக்கு மாறாக, இதுக்கு அந்நியமா விபரியஸ்தம் அப்படின்னா விபரீதமா ஆப்போசிட்டா இருக்கும், அது தாமச புத்தி அப்படின்னு பேரு. அப்ப ஆப்போசிட் என்ன சுவாமி? உங்க புத்தி எப்பெல்லாம் அதர்மத்துல சிந்தனை பண்ணுதோ, நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு அதர்ம காரியங்கள்ல கன்க்ளூஷன் எடுக்குதோ, நிச்சயம் பண்ணுதோ, அப்பெல்லாம் அது தாமச புத்தின்னு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் எப்பெல்லாம் அஜ்ஞானத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த லோக விஷயங்கள்லயே அஜ்ஞானத்திலேயே போக விஷயங்கள்லயே நிச்சயம் பண்ணுதோ, அப்பெல்லாம் அது வந்து பாத்தீங்கன்னா அஜ்ஞானத்தோட புத்தி, தாமச புத்தின்னு எடுத்துக்கணும். அப்புறம் வைராக்கியம் இல்லாம எல்லாத்துலயும் போக இச்சை உண்டாச்சு அப்படின்னா, போகம் பண்றத சங்கல்பங்கள் உண்டாச்சு அப்படின்னா, அங்க போகணும் இங்க போகணும், இதை போகம் பண்ணணும் அதை போகம் பண்ணணும் அப்படின்னு, அப்ப தாமசம்னு அர்த்தம். அப்புறம் ஐஸ்வர்யத்துக்கு அந்நியமா வந்து அனைஸ்வர்யமா தரித்திர விஷயங்கள்லயே போச்சு அப்படின்னா, அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தாமச புத்தி அப்படின்னு எடுத்துக்கணும். ஆயிடுச்சு. 24 கொஞ்சம் 24வது ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிக்குது. டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். 2 ஸ்லோகம் கம்மியாகி போச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா 26 வரைக்கும் வந்தேன். கைவல்யம் தான் நம்ம யோக சூத்திரத்துல எதுலையும் தனித்தனியா செப்பரேட்டான கைவல்யம். சம்சாரம் எது அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ சம்சாரம் வந்து புருஷனும் பிரகிருதியும் சேர்ந்தா சம்சாரம், இந்த சிருஷ்டி கிரியேஷன் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 செப்பரேட் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது கைவல்யம். கைவல்யம்ன்றதுக்கு அர்த்தம் கேவலசிய பாவம், கைவல்யம் சொல்லுவோம். கேவலம்னா என்ன அர்த்தம்? தனிச்சு இருக்க. புருஷன் தனியா பிரகிருதி தனியா ஆயிடுச்சு அப்படின்னா அதான் கைவல்யம். யோக சூத்திரத்தை என்ன பார்த்துட்டு இருக்கோம்? பரம் பிரசங்கியானம் வந்தோன்னு என்ன பண்ணுவான்? பரவைராக்கியம் உண்டாகும். 98% சத்துவகுணத்துல நான் வேற, இந்த சித்தம் வேறன்னு அந்நியதாக்கியாத்தி உண்டாகும். அந்த அந்நியதாக்கியாத்தியை பார்த்து நான் வேற இது வேற, நான் வேற இது வேறன்னு இந்த சித்தத்தை பார்த்து என்ன பண்ணுவான்? அதுலயும் ஒரு வைராக்கியம் வரும்போது அதுக்கு பேர் பரவைராக்கியம் பேர். அப்ப என்ன பண்ணுவான்? அந்த பிரகிருதியை பார்க்கறதையும் சித்தத்தை பார்க்கறதையும் விட்டுருவான். விட்டானா ததா திரஷ்டுக்கு சுரூபே அவஸ்தா, தான் தன்னில் நிலை பெறுகின்றான். அந்த தான் தன்னில நிலை பெறதுக்கு பேர் தான் கைவல்யம், கேவலசிய பாகம் அப்படின்னு. வேதாந்தத்துல இதேதான்.
பார்க்கலாம். ஹரி ஓம், ஹரி ஓம், ஹரி ஓம். இல்ல, யோகத்திலையும் அடையப்படுறது இல்லை. யோகத்திலையும் வியோகமேவ யோகா. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இதை செப்பரேட், இந்த அவித்யா தானுக்கு மேல இருக்கிறத எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்றதுதான் இங்கேயும் சொல்லுது, யோகத்திலையும் சொல்லுது, சாங்கியத்திலையும் அதேதான். சாங்கியத்திலையும் யோகத்திலையும் வேதாந்தத்திலையும் அடையப்படுவதல்ல, எதையும் புதுசா போய் அடையிறது இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த சாங்கியத்திலையும் ஆத்மாவை தான் அடையணும், யோகத்திலையும் ஆத்மாவை தான் அடையணும். ஆனா சாங்கியத்திலையும் யோகத்திலையும் இண்டிவிஜுவல் ஆத்மா, அநேக புருஷவாதம், இண்டிவிஜுவல் ஆத்மா. வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனனத்தினால, சிரவண மனனத்தினால என்ன பண்றோம், இருக்கிறதெல்லாம் ஒண்ணு அப்படின்னு நிச்சயம் பண்ணிட்டு அந்த ஆத்மாவை அடைவோம். அப்போ வந்து அகண்ட ஆத்மாவா இருக்கும், ஏக்கமே அத்விதீயமா இருக்கு. அப்போ வேதாந்தத்திலையும் அடையப்படுறது இல்லை மோட்சம், சாங்கிய யோகத்திலையும் மோட்சம் அடையப்படுவதில்லை, ஆத்மஸ்வரூபம் தான். இதே வந்து துவைத்தமா எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன ஆயிடும், நம்ம உபாசகனா இருக்கிறோம்னா பிரம்மலோகத்துக்கு போய் அடையணும், பிரம்மத்தை அடையணும். அது வந்து பாத்தீங்கன்னா மற்ற உபாசகர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா துவைத்த மதங்கள் எல்லாத்துலயும் அடையணும் அப்படிங்க. இங்க எதுவுமே அடையிறது இல்லை, வியோகம் தான் பண்றோம். இப்ப சேர்த்து இருக்கிறத வந்து பிரிக்கிறோம், அவ்வளவுதான். பிரிச்சு விட்டீங்கன்னா போதும், தான் தானா நிக்கிறேன். ஆமா, தம் வித்யா துக்க சங்கயோகம், வியோகம் 6வது சாப்டர்ல சொல்லுது அதேதான். பிரிதலே பிரிதலே யோகம். அதனால்தான் யோகம்ன்றதுக்கு அர்த்தம் இங்க வந்து, ஆமா ஆமா, இங்க வந்து இல்ல, இது கூட வந்து விவகார சத்தியம் வரைக்கும் வந்து பிரிதல் தான் இருக்கு. அவித்யாவோட நாசம் தான் நம்ம மோட்சம் சொல்றோம். இதுல மதங்கள் இருக்கு, டீக்காக்காரங்களாம் நிறைய மதங்கள் பண்றோம். அவித்யாவோட நாசமா அப்படின்னா, அவித்யான்னு ஒண்ணு இல்லவே இல்லை, அப்ப எப்படி நாசம் ஆகுறது அப்படிலாம் கேள்வி கேட்பாங்க நிறைய. அது வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல, ஆனா நம்ம என்ன பண்றோம், அவித்யாவோட நாசத்துக்காக தானே ஞானம் தேவைப்படுது. அதனால ஞானம்ன்றதே அவித்யா நாசம் மட்டும்தான் ஒழிய, மோட்சம் வந்து பாத்தீங்கன்னா நித்திய பிராப்தகன்னு நம்ம சொல்றோம். மோட்சம் வந்து நித்திய பிராப்தமா இருக்கு. உபதேசாத் அயம் வாதக ஞாத்தே துவைத்தம் ந வித்யதே. அவித்யாவை பத்தி பேசும்போது கூட பிராப்தசிய பிராப்தி, அடையப்பட்டது அடைதல். அப்ப அடையப்பட்டது அறியாமையில இருக்கு, அதை நம்ம அறியணும், அவ்வளவுதான். நம்ம புதுசா அடைய போறதில்ல வேதாந்தத்துல. அதே மாதிரி இங்கேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வேதாந்தத்துல மாயான்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஞாத்தே அறியற வரைக்கும் தான் அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ், அது சத்தியம் இல்லை, அது பொய்ன்னு சொல்றோம். ஆனா சாங்கியத்திலையும் யோகத்திலையும் அது நித்திய வஸ்து. அவித்யான்றது வந்து பாத்தீங்கன்னா நித்தியமா இருக்கிறது. அப்போ வஸ்து அது அப்போ அதுல இருந்து நம்ம விலக்கியே ஆகணும். நம்ம மோட்சம் அடைஞ்சதுக்கு பிறகு கூட வந்து பாத்தீங்கன்னா நஷ்டமிப்பி அனஷ்டம், நம்ம மோட்சம் அடைஞ்சாலும் மற்றவங்களுக்கு அது நஷ்டமாகாம அப்படியே நித்தியமா இருக்கும். மற்ற ஜீவர்கள், கடைசி ஜீவன் மோட்சம் அடைகிற வரைக்கும் போகத்தையும் அபவர்க்கத்தையும் கொடுக்கறதுக்கு அந்த பிரகிருதி என்ன பண்ணும், நித்தியமா இருந்துகிட்டே இருக்கும் கடைசி ஜீவன் வரைக்கும். ஆனா எவன் வந்து பாத்தீங்கன்னா தாண்ட நின்றுட்டானோ அவனை குறிச்சு அது நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்ல. ஆமா, இல்லையா, அதுலயும் மாயிலையும் அங்கேயும் வந்து 2 டைரக்ஷன் இருக்கு. ஒன்று வந்து நீங்க அப்சல்யூட்ல இருந்து பேசுனீங்கன்னா அசத்து, விவகாரத்துல இருந்து பேசுனீங்கன்னா சத்தாயிடும். இப்ப நீங்களும் நானும் வந்து ஏன் மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ மாயான்னு ஒண்ணு இருக்கு, காரணம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். சன்னாப்பி பயாத்மிக்கானு பின்னாப்பி பயாத்மிக்கானு சொல்றோம்ல, அந்த விவேகச்சுராமணி ஸ்லோகம், அது அப்படிதான் இருக்கு. நம்ம வேதாந்தத்துல 2 சத்தியத்தையும் இது பண்ணிக்கிட்டே வருவோம், விவகாரிக்கத்தையும் எடுத்துக்கிட்டே வருவோம், பாரமார்த்திகத்தையும் எடுத்துக்கிட்டே வருவோம். அப்புறம் எந்த க்ஷணத்துல அனுபூதி ஆகிறோம் அந்த க்ஷணத்துல வந்து பாத்தீங்கன்னா மாயின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. ஏக்கத்துவம் அனுபஷ்யத்தக தத்திர கோ மோக கஷோகா. ஏக்கத்துவம், ஆமா, சோகமும் மோகமும் இல்லாம போயிடுது, அவித்யாவே இல்லாம போயிடுது. ஏக்கத்துவம் அனுபஷ்யதா. ஹரி ஓம், ஹரி ஓம்.